அத்தியாயம் 1871. சிவப்பு ஆடை அணிந்த அந்த மனிதனை எப்படி சமாளிப்பது என்று நினைத்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் தன் உடலிலிருந்து கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளி முன்னேறி செல்லும் போது அது ஒரு மனித நிழலாக மாறியது. அது உண்மையில் அவன் சமீபத்தில் பெற்ற வானழிப்பான் சடலமாக இருந்தது. அதே நேரத்தில் சிவப்பு ஆடை அணிந்த அந்த மர்மமான மனிதனுக்கு எதிராக ஜெயசமரன் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டான். ஏனெனில் பண்டைய மந்திரக்கல்லின் ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதே அவன் விருப்பமாக இருந்தது. அதனால் அந்த மனிதனை இங்கேயே ஒழித்துவிட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். மறுபுறம் வானழிப்பான் சடலம் தன்னை நோக்கி வேகமாக வருவதை கண்ட சிவப்பு ஆடை அணிந்த அந்த மனிதன் அமைதியாக தனது விரல்களை சொடுக்கினான். உடனே ஒரு சிவப்பு ஒளி பாய்ந்து வந்து நேராக அந்த சடலத்துடன் மோதியது. அந்த மோதலின் நொடியில் சடலத்தின் உடலில் தீ பற்றி எரிய தொடங்கியது. அப்போது அந்த நெருப்பின் வெப்பம் அளவுக்கு மீறியதாக இருந்தது. அதன் காரணமாக சுற்றியுள்ள பகுதியே மங்கலாக தெரிய தொடங்கியது. ஆனால் அந்த நெருப்பு முழுமையாக பரவுவதற்கு முன்பே திடீரென்று வானழிப்பான் சடலத்தின் உடலிலிருந்து ஒரு கருப்பு ஒளி பிரகாசித்தது. பிறகு அடுத்த கணமே அந்த ஒளி நெருப்பை முழுவதுமாக மறைய செய்தது. அது பார்க்க அந்த சடலம் அந்த நெருப்பை விழுங்கி விட்டது போல தோன்றியது. இந்த திடீர் மாற்றத்தை கண்ட சிவப்பு ஆடை அணிந்த மனிதனின் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. இது அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால் வானழிப்பான் சடலத்தை உற்று பார்த்தபடியே அவன் மெதுவாக, என்னது இது? இந்த சக்தி ஏன் அழிவோட சக்திகள் மாதிரி தெரியுது என்று கேட்டான். அவன் வாயிலிருந்து அழிவின் சக்திகள் என்ற வார்த்தைகள் வெளிவந்த நொடியில் ஜெயசமரனின் முகம் முற்றிலும் மாறியது. ஏனெனில் ஒரே நொடியில் அந்த மனிதன் வானழிப்பான் சடலத்தின் இயல்பை உணர்ந்து விட்டான் என்பது ஜெயசமரனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் அவனது முகத்தில் இருந்த கவலை மேலும் தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் தன் முன் நிற்கும் அந்த மனிதன் அதிரவன் மற்றும் லியானாவை விட நிச்சயமாக அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இதற்கு முன்பு ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என்பதும் அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த மனிதன் தன் முன்னால் தோன்றி இருக்கவில்லை என்றால் அவன் குகைக்குள் இருப்பதையே தன்னால் அறிந்திருக்க முடியாது என்பதையும் ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த பதற்றத்துடன் அவன் மனதிற்குள், இது எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. உண்மையிலேயே இந்த மனுஷன் யாரு? இவன் எங்க இருந்து வந்திருக்கான்? இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தா அவனை பத்தி நான் இதுவரை ஏன் எதுவுமே கேள்விப்படவே இல்லை? புயல் மின்னல் பகுதிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள் நுழைய முடியாது தானே? அப்படி இருக்க இவன் மட்டும் எப்படி இங்க வந்தா என்று முணுமுணுத்தான். அப்போது சிவப்பு ஆடை அணிந்த அந்த மனிதன் ஜெயசமரனை நோக்கி அமைதியாக, டேய் தம்பி, உன்கிட்ட நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்குது. அப்படி இருக்க இவ்வளவு கொலை வெறியோட என்ன பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த சண்டையை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். நீங்க சண்டை போட்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் உங்களை கொஞ்சம் பாராட்டிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்கன்னு எனக்கு புரியல என்றான். அதற்கு ஜெயசமரன் மிகவும் தெளிவாக, எனக்கு கோபமே நீங்க எங்களை ரகசியமா கண்காணிச்சிட்டு இருந்ததுதான். உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட எச்சரிக்கையா இருக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வந்ததுல இருந்து நீங்க உங்க முகத்தை கூட சரியா காட்டல. ஒரு கோழை மாதிரி நெருப்போட புகைக்குள்ள மறைஞ்சிருக்கீங்க. முதல்ல அதுக்கு பின்னாடி இருந்து வெளியே வாங்க. நீங்க உண்மையிலேயே எப்படி இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் சிவப்பு ஆடை அணிந்த அந்த மனிதன் மெதுவாக புன்னகைத்து, இங்க பாரு, என்னால என் முகத்தை உனக்கு காட்ட முடியாது என்றான். இதை கேட்டதும் தூரத்தில் நின்றிருந்த இனியாவும் கோபமாக, சரி, நீங்க எதையும் காட்ட வேண்டாம். ஆனா உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அவளுடைய குரலை கேட்ட சிவப்பு ஆடை அணிந்த மனிதன் அவளை உற்று பார்த்தான். பிறகு லேசான புன்னகையுடன், ஜீவ மரண வாசல். கண்டிப்பா அழியா புனித மீன் பிரிவு வீரர்கள் பலவீனமானவங்க இல்ல. சரி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட இவ்வளவு நேரம் சண்டை போடாம இருந்ததே ரொம்ப நல்லதுதான். நான் உங்களுக்கு எதிரா எந்த சதியும் பண்ணல. இங்க பாரு தம்பி, உன்னோட வழிமுறைகள் உண்மையிலேயே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திருச்சு. அதனாலதான் உன் முன்னாடி வந்த. ஏன்னா இந்த உலகத்துல இருளின் சக்திகளை அழிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி. குறிப்பா மகாயோகி நிலையில அப்படிப்பட்ட செயலை பண்ணக்கூடியவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இருளின் சக்திகளுடன் மோதக்கூடிய திறமையான வீரர்கள் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வராங்க என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். பின்னர் லேசான ஆச்சரியத்துடன், என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல இருக்கிற பெரும்பாலானவங்க எனக்கு எதிரா சதி பண்றவங்க தான். அதனாலதான் நீங்களும் அவங்கள ஒருத்தரா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். சரி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, இருளின் சக்திகளை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் உங்களோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டா.
இந்த நேரத்தில் ஜெயசமரன் உண்மையாகவே ஆச்சரியமடைந்திருந்தான் என்பது அவனது முகத்திலேயே தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இத்தனை ஆண்டுகளில் இருளின் சக்திகளை பற்றி வெளிப்படையாக குறிப்பிட்ட முதல் உயிருள்ள மனிதன் இவன்தான். அதற்கு சிவப்பு ஆடை அணிந்த அந்த மர்மமான மனிதன் சிரித்துக் கொண்டே, எனக்கு அந்த சக்திகளை பத்தி தெரிஞ்சதோடு மட்டும் இல்ல, அந்த இருளின் அடிமைகளுக்கு எதிராக நான் போராடிட்டும் இருக்கேன். அது ரொம்ப கொடூரமானதும் மிக ஆபத்துமானதுமான உயிரினங்கள். அப்புறம் என்னோட அடையாளத்தை பத்தின விஷயத்துல இப்போதைக்கு நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் உடம்புல ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது தம்பி. அதுல சிலதை என்னாலேயே முழுசா புரிஞ்சுக்க முடியல. எதிர்காலத்துல நாம மறுபடியும் சந்திப்போம்னு நான் நம்புறேன். சரி, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் என்றான். இப்படி சொல்லிவிட்டு அந்த மனிதன் ஜெயசமரனின் பதிலுக்காக கூட காத்திருக்கவில்லை. திடீரென்று அவனது உடலை சுற்றி ஆபத்தான நெருப்பு எரிய தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே அந்த நெருப்பில் முழுமையாக மூழ்கிய அவனது உடல் மிகவும் மர்மமான முறையில் அங்கிருந்து மறைந்து விட்டது. இதை கண்ட ஜெயசமரன் கடும் ஆச்சரியத்தில் மூழ்கினான். ஏனெனில் சிவப்பு உடை அணிந்த அந்த மனிதன் உண்மையிலேயே மிகவும் மர்மமானவன் என்பதில் இனி சந்தேகமில்லை. அதே நேரத்தில் அவன் எங்கிருந்து வந்தான் என்பதற்கான எந்த தடயமும் ஜெயசமரனுக்கு கிடைக்கவில்லை. பிறகு ஒரு பெருமூச்சை விட்டபடியே இந்த பகுதியில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் மறைந்திருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் இனிமேல் ஒவ்வொரு அடியையும் அதிக எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அதே நேரத்தில் அந்த சிவப்பு உடை அணிந்த மனிதன் நண்பனா எதிரியா என்பதும் இப்போதைக்கு அவனுக்கு தெரியவில்லை. அதனால் இயலாமையில் தலையை லேசாக ஆட்டுவதை தவிர வேறு எதையும் அவனால் செய்ய முடியவில்லை. பின்னர் அவன் இனியாவை பார்த்து முன்னோக்கி செல்லும்படி சைகை காட்டினான். பிறகு அவர்கள் இருவரும் அந்த பகுதிக்குள் மேலும் ஆழமாக செல்ல தொடங்கினர். அவர்கள் உள்ளே செல்ல செல்ல குகைக்குள் வந்த புதையல் வேட்டைக்காரர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதை ஜெயசமரன் கவனித்தார். அதே நேரத்தில் அந்த மக்கள் பூச்சிகளைப் போல அந்த இடம் எங்கும் பரவி இருந்தனர். அப்போது அவர்கள் அருகில் உள்ள ஏதோ ஒரு புதையலை தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தனர். வழியில் இது போன்ற 10 ஆபத்தான மோதல்களை ஜெயசமரன் பார்த்தார். ஒருவருக்கு ஒரு புதையல் கிடைத்தால் மற்றொருவர் அதை பறிக்க முயன்றார். அதோடு பேராசை நிறைந்த கண்களுடன் சிலர் அந்த சண்டையிலிருந்து தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று கவனித்துக் கொண்டிருந்தனர். இதற்கு மேலாக இருளின் சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்ட பல சடலங்களையும் ஜெயசமரன் கண்டார். பல வீரர்கள் அவற்றின் கைகளால் உயிரிழந்திருந்தனர். இருந்தாலும் அந்த சடலங்களை அழித்து மரண சக்தி கோலங்களை பெறுவதற்காக அவற்றை நோக்கி செல்லும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏனெனில் அந்த கோலங்கள் எவ்வளவு விலை மதிப்பற்றவை என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் ஜெயசமரன் திசை மாறவில்லை. அவனது உண்மையான இலக்கு மின்னலை தாங்கும் பண்டைய குறியீடுதான். அந்த சடலங்களிடம் கோலங்களை தேடி நேரத்தை வீணடித்திருந்தால் அந்த பண்டைய குறியீட்டை இழந்துவிடும் அபாயம் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக வருந்தி இருப்பான். அதனால் அவன் நேராக முன்னே சென்று கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து பல இடிந்து போன பழைய கட்டிடங்கள் அவனது கண்களில் பட்டன. அந்த சமயம் இனியாவின் கண்கள் திடீரென்று விரிந்தன. அவள் சற்று தொலைவில் பார்த்தபடியே, சமரணனா, அங்க ஏதோ சலசலப்பு நடக்கிற மாதிரி தெரியுது என்றாள். ஜெயசமரனும் அந்த அசைவை கவனித்தான். பிறகு இனியா சுட்டி காட்டிய திசையை நோக்கி பார்த்தான். அந்த சலசலப்புக்குள் இடியின் சத்தம் கலந்திருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அதனால் அவன் மெல்லிய குரலில், இனியா, கவனமாயிரு, இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கலாம் என்றான். சிவப்பு உடை அணிந்த மர்ம மனிதனை பார்த்ததிலிருந்து அவன் மேலும் எச்சரிக்கையுடன் இருந்தான். அந்த அவதார குகை பலரை கவர்ந்திருந்ததால் அவனை போன்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் இங்கிருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி யாராவது இருந்தால் மின்னலை தாங்கும் பண்டைய குறியீட்டை பெறுவது ஜெயசமரனுக்கு மிகவும் கடினமாகிவிடும். அதே நேரத்தில் அவன் சொன்னதை புரிந்து கொண்ட இனியாவும் அமைதியாக ஒப்புக்கொண்டாள். பிறகு சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் இருவரும் திடீரென்று நின்றனர். ஏனெனில் அவர்களின் முன்னால் இருந்த காட்சி அவர்கள் இருவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அப்போது அவர்களுக்கு முன்னால் பூமியும் வானமும் ஒன்றாக இணைவது போல ஒரு மிக உயரமான மலை நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து சுமார் 10,000 அடி உயரத்திலிருந்து ஒரு பெரும் நீர்வீழ்ச்சி கீழே விழுந்து கொண்டிருந்தது. அதன் தாக்கத்தில் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் நடுங்கியது. ஆனால் உண்மையான அதிர்ச்சி வேறொன்றாக இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சியில் சாதாரண நீர் இல்லை. அதற்கு பதிலாக ஆபத்தான வெள்ளி மின்னல்கள் இடியுடன் கீழே பாய்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் சில கணங்களுக்கு முன்பு அவர்கள் கேட்ட இடி சத்தம் இந்த மின்னல்களில் இருந்துதான் வந்தது என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. நீர்வீழ்ச்சியின் கீழே ஒரு மிகப்பெரிய மின்னல் குளம் உருவாகி இருந்தது. ஜெயசமரன் மெதுவாக மலையின் அருகே சென்று அந்த குளத்தின் ஓரத்தில் நின்றான். அப்போது அங்கு பாய்ந்து கொண்டிருந்த பயங்கரமான மின்னலை பார்த்தபடியே அவன் மெதுவாக, இந்த மாதிரியான ஒரு மின்னல் குளம் இயற்கையா உருவாக வாய்ப்பே இல்லை. இது கண்டிப்பா பண்டைய காலத்துல வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடமா தான் இருக்கணும்
என்றார். இதை கூறிவிட்டு ஜெயசமரன் குளத்தின் அருகே சென்று அதில் மிதந்து கொண்டிருந்த மின்னலை மெதுவாக தொடத் தொடங்கினான். அப்போது அவன் கை ஒரு கணம் மரத்து போனது போல உணர்ந்தான். இருந்தாலும் அவன் உடலுக்குள் மறைந்திருந்த சக்திகள் சிறிது மேம்பட்டது போல தோன்றியது. அந்த உணர்வுடன் ஜெயசமரன் ஒரு பெருமூச்சை விட்டபடியே, எனக்கு மட்டும் நேரம் இருந்திருந்தா இந்த மின்னல் குளத்துல பயிற்சி பண்ண முயற்சி பண்ணியிருப்பேன். இது என்னோட பண்டைய நாகசக்திக்கு பெரிய பயனை தரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இந்த குளத்தோட ஆழத்துல ஏன் இப்படி ஒரு சுழல் உருவாகுது என்று கேட்டா. அப்போது அந்த சுழலை கவனித்த போது அதன் மையத்தில் ஒரு ஒளிரும் கோலம் இருப்பதை அவன் கண்டான். மேலும் அந்த கோலத்தின் உள்ளே ஒரு வெள்ளி இதயம் மெதுவாக துடித்துக் கொண்டிருந்தது. அந்த இதயம் ஒவ்வொரு முறை துடித்த போதும் இடி போன்ற மின்னல் ஓசை கேட்டது. அதை உணர்ந்த இனியா ஆச்சரியமான குரலில், அது என்ன பொருள் என்று கேட்டாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் அந்த பொருளை மிகுந்த கவனத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அவனுக்கு ஏதோ ஒரு புரிதல் வந்தது. அப்போது அவன் கண்களில் மகிழ்ச்சி மின்ன, இது ஒரு உண்மையான மின்னல் விதை. இந்த அவதார குகை உண்மையிலேயே புதையல்களால தான் நிறைஞ்சிருக்குது என்றான். ஏனெனில் ஒரு உண்மையான மின்னல் விதை உருவாக மிக தூய்மையானதும் அளவில்லாததுமான மின்னல் சக்திகள் தேவைப்படும். அதனால்தான் இப்படிப்பட்ட விதைகள் மிகவும் அரியவையாக கருதப்பட்டன. இந்த விதையின் உதவியால் ஒருவர் குறுகிய காலத்திலேயே மிகுந்த சக்தியை பெற முடியும். அந்த மின்னல் விதையை பார்த்ததும் ஜெயசமரனின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அதை உடனே எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் விரைவாக குளத்திற்குள் இறங்கினான். ஆனால் அவனது கை அந்த விதைக்கு அருகே சென்ற அதே கணத்தில் திடீரென்று பயங்கரமான காற்று வீசும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்த நொடி தண்ணீருக்குள் இருந்த ஒரு நிழல் அவனது கழுத்தை நோக்கி கொடிய தாக்குதலை நடத்தியதை அவன் உணர்ந்தான். ஜெயசமரன் உடனே திடுக்கிட்டு அந்த தாக்குதலை தவிர்த்தான். அதே நேரத்தில் அவன் கைகளில் பச்சை நிற சக்தியை சேர்த்து அந்த சக்தி வாய்ந்த தாக்குதலை எதிர்கொண்டான். பிறகு தாக்கிய நிழலை அவன் தெளிவாக பார்த்தபோது அது வெள்ளை ஆடை அணிந்திருந்த லியானா என்பது தெரிந்தது. அந்த இடத்தில் லியானாவை கண்டதும் ஜெயசமரனின் நெற்றியில் கவலை வெளிப்பட்டது. அவள் இங்கு மறைந்திருப்பாள் என்றும் மின்னல் விதையை பெற முயற்சிப்பாள் என்றும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னர் அவன் அவளை பார்த்து, இங்க பார் லியானா, இப்படி மறைந்திருந்து ஒருத்தர் மேல இவ்வளவு கொடிய தாக்குதல் நடத்துறது சரியில்லை என்றார். இதற்கிடையில் அவர்கள் இருவரும் குளத்திலிருந்து வெளியே வந்தனர். அங்கே லியானாவின் 10 வீரர்கள் இனியாவை சுற்றி நின்றதை ஜெயசமரன் கவனித்தார். அவர்கள் அனைவரும் கருணாக பிரிவைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை முன்பை விட குறைந்ததாகவே தெரிந்தது. அதன் பின் லியானா ஜெயசமரனை பார்த்து, இங்க பார் சமரா, நான் தான் முதல்ல இங்க வந்தேன். அதனால இந்த புதையல் என்னோடது. எப்படி இருந்தாலும் இந்த குகைக்குள்ள இருக்கிற எதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. யார் வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம். அதுக்காக என்ன பண்ணாலும் அது நியாயமானதுதான் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் நிமிர்ந்து பார்த்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் லேசாக புன்னகைத்து, நீ சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு. அப்படின்னா நானும் நியாயமானதையே பண்றேன் என்றான். இதை சொல்லிவிட்டு ஜெயசமரன் மீண்டும் குளத்தில் குதித்து அதன் ஆழத்திற்குள் சென்றான். அதைத் தொடர்ந்து லியானாவிற்கு முன்பாகவே அந்த மின்னல் விதையை பெற அவன் முயன்றான். இதை கண்டதும் லியானாவின் முகத்தில் கோபம் தெளிவாக படிந்தது. அதனுடன் அவளது வலிமை மிக்க தோழர்களில் 4 தண்ணீருக்குள் பாய்ந்து ஜெயசமரனை நோக்கி சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தனர். ஆனால் அவர்கள் அவனை அடைவதற்குள் இனியா அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றாள். பிறகு அவள் உடனே தனது ஜீவ மரண வாசலின் கவசத்தை சுழற்றி ஒரு கடும் தாக்குதலை நிகழ்த்தினாள். அதிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி அந்த வீரர்களை தாக்கியதும் அதன் அதிர்ச்சியால் குளம் முழுவதும் பெரும் குழப்பம் ஏற்பட்டு அடுத்த கணமே அந்த 4 வீரர்களும் நீரிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டனர். அதே நேரத்தில் இனியாவை போன்ற ஒரு இளம் பெண் இவ்வளவு பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்துவாள் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இனியா அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த வேளையில் ஜெயசமரன் மின்னல் விதையை எடுத்து விட்டார். அதை தன் கையில் பிடித்த உடனே அவனது கை ஒரு கணம் மரத்து போனது போல உணர்ந்தான். அத்தியாயம் 1872. அந்த சமயம் லியானாவின் நிழல் தன்னை நோக்கி வருவதை அவன் கவனித்தான். அப்போது அவள் தன் விரல்களில் சக்திகளை சேர்த்து ஜெயசமரனின் மார்பை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நிகழ்த்தினாள். அந்த தாக்குதலை உணர்ந்த உடனே ஜெயசமரனின் உடலிலிருந்து பச்சை நிற ஒளி வெளிப்பட்டது. அவன் திடுக்கிட்டு பின்னால் சென்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். அடுத்த கணம் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அதனுடன் அவன் தனது முஷ்டியை இறுக பிடித்து 8 நாக முத்திரைகளையும் ஒளிரச் செய்தான். அந்த முத்திரைகள் பிரகாசித்தவுடன் ஜெயசமரனின் சக்திகள் கணிசமாக உயர்ந்தன. பின்னர் அவன் ஒரு சக்தி வாய்ந்த குத்துடன் லியானாவை எதிர்கொண்டான். அப்போது அவன் தாக்குவதில் எந்த கருணையும் இருக்காது என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த தாக்குதல் குளத்தின் ஆழத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
இது லியானாவையே ஒரு கணம் திகைக்க செய்தது. ஆனால் அவளது கைகளில் ஒளிரும் வெள்ளை ஒளி தோன்றியது. அந்த ஒளி தோன்றியதும் அவளுக்கு முன்னால் ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளை குடை உருவானது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் கொடிய தாக்குதல் அந்த குடையை தாக்கியது. அதன் தாக்கத்தால் நீருக்கடியில் கூட தீப்பொறிகள் பறந்தன. அப்போதுதான் ஜெயசமரன் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான். அவனது தாக்குதல் குடையை தொட்ட உடனே திசை மாறி வேகமாக மீண்டும் அவனை நோக்கியே வந்தது. பிறகு சில நொடிகளில் லியானாவின் குடை தாக்குதல்களை கொடுத்தவர்களிடமே திருப்பி அனுப்பும் தன்மை கொண்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதை கண்டதும் ஜெயசமரன் மீண்டும் தனது சக்திகளை ஒருங்கிணைத்து தன்னை நோக்கி வந்த தாக்குதலை அழித்தான். பின்னர் லியானாவை உற்று பார்த்து, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எல்லையற்ற புதையல் கருணாக பிரிவு மாதிரி ஒரு வலிமை மிக்க பிரிவு கிட்டதான் இருக்க முடியும் என்றான். அதற்கு லியானா அவனை பார்த்து லேசாக புன்னகைத்து, இந்த குகையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சொல்றேன் கேட்டுக்கோ. என்னோட இந்த குகை பல தாக்குதல்களை திருப்பி அனுப்பும். உன்னோட சக்திகள் ரொம்ப ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த குடைக்கு முன்னாடி அது கொஞ்சம் பலவீனமாயிடும். எப்படி இருந்தாலும் உன்னோட தாக்குதல்கள் உனக்கு தான் திரும்பி வரும். அதனால என்னை பார்த்து தாக்கு என்றாள். இதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து தனது கையை நீட்டினான். அந்த கையில் தீப்பிழம்பை போல ஒளிர்ந்த மின்னல் விதை தெளிவாக காணப்பட்டது. அதை லியானாவுக்கு காட்டியபடியே அவன் அமைதியாக, உன்னோட குடை ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான், ஆனா இந்த மின்னல் விதை இப்ப என்னோடது என்றான். இதை சொன்னதும் ஜெயசமரனின் கைகளில் இருந்து அழிக்கும் சக்திகள் மெதுவாக வெளிப்பட தொடங்கின. பிறகு அந்த சக்திகள் ஒரே நேரத்தில் மின்னல் விதையிலிருந்து அனைத்து மின்னல் ஆற்றலையும் இழுத்து ஜெயசமரனின் உடலுக்குள் அனுப்பின. அப்போது அவன் தொடர்ந்து அந்த விதையின் சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்ததால் அவனது உடலிலிருந்து மின்சாரம் வெளிப்பட தொடங்கியது. அதனால் அவனது உடலில் இருந்த முடிகள் அனைத்தும் சிலிர்த்து நின்றன. இந்த நேரத்தில் ஜெயசமரன் லியானாவை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. மாறாக அவன் அழிக்கும் சக்திகளின் உதவியுடன் பெரும் மின் ஆற்றலை தொடர்ந்து தனது உடலுக்குள் சேர்த்துக் கொண்டிருந்தான். அந்த சக்திகளின் காரணமாக குறுகிய நேரத்திலேயே மின்னல் விதையின் முழு மின் ஆற்றலும் அவனுடையதாக மாறியது. இதன் விளைவாக ஜெயசமரனின் உடல் வலிமை கணிசமாக உயர்ந்திருந்தது. அந்த மாற்றம் அவனது முகத்தில் மகிழ்ச்சியாக வெளிப்பட்டது. இதோடு மட்டுமல்லாமல் அந்த மின் ஆற்றல் அவனது நெற்றிக்குள்ளும் புகுந்தது. அங்கேதான் யாவர் பிரிவின் காற்று பிரிவில் இருந்து அவன் பெற்றிருந்த ஆனால் இதுவரை பயன்படுத்தாத காற்று அசுரக்கன் போர் நுட்பம் சேமிக்கப்பட்டிருந்தது. இப்போது அவனது சக்திகள் அதிகரித்திருந்ததால் அந்த நுட்பம் இனி அவனுக்கு அதிக பயன் தராது என்று கருதப்பட்டது. ஆனால் இப்போது அந்த நுட்பம் திடீரென வலுப்பெற தொடங்கியது. அதனுடன் ஜெயசமரனின் நெற்றியில் கருப்பு கோடுகள் தோன்றின. இந்த முறை அந்த கருப்பு கோடுகளுக்குள் மின்னல் கீற்றுகளும் தென்பட்டன. இருந்தாலும் அந்த கண் முழுமையாக உருவாகவில்லை. ஏனெனில் ஒரே ஒரு மின்னல் விதையின் சக்தியால் அந்த நுட்பத்தை முழுமையாக மாற்றுவது சாத்தியமற்றதாக இருந்தது. பிறகு சிறிது தயக்கத்துடன் ஒரு பெருமூச்சை விட்ட ஜெயசமரன் பின்னர் கண்களை திறந்து லியானாவை நோக்கி புன்னகைத்தான். அப்போது லியானாவின் முகத்தில் ஆச்சரியம் இன்னும் நீடித்திருந்தது. அவள் உடனே நம்ப முடியாத குரலில், நீ நீ இந்த மின்னல் விதையோட சக்திகளை இவ்வளவு வேகமா உறிஞ்சிட்டியா என்று கேட்டாள். அதே நேரத்தில் அவள் எந்த காரணத்திற்காக ஜெயசமரனை தாக்கினாளோ அந்த சக்திகளையே அவன் சில நொடிகளிலேயே உறிஞ்சி மின்னல் விதையை முற்றிலும் பயனற்றதாக்கி விட்டான் என்பதை அவளால் ஏற்க முடியவில்லை. அதற்கு ஜெயசமரன் லேசான புன்னகையுடன், இந்த மின்னல் விதையோட சக்திகள் எனக்காகவே இங்க இவ்வளவு நாள் காத்திருந்தது மாதிரி இருக்கு என்றான். இதை கேட்டதும் லியானாவின் அழகான கண்களில் ஜெயசமரனின் மீது ஏற்பட்ட எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி அமைதியான குரலில், நீ உண்மையிலேயே ரொம்ப திறமையானவன் போல. எல்லாத்துக்கும் மேல இந்த மின்னல் விதையோட சக்திகளை இவ்வளவு வேகமா வேற யாராலையும் உள்வாங்க முடியாது என்றாள். ஆனால் ஜெயசமரன் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் மெதுவாக குளத்திலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்ததும் இனியாவுக்கு ஒரு சைகை காட்டினார். அதன் பிறகு அவர்கள் புறப்பட தயாரானார்கள். ஆனால் அவர்கள் நகர முயன்ற அதே நேரத்தில் குளத்தின் ஆழத்தில் திடீரென ஒரு விசித்திரமான சலசலப்பு எழுந்தது. அப்போது அங்கே இன்னொரு சுழல் உருவாகுவதை ஜெயசமரன் கவனித்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அந்த சுழலிலிருந்து இன்னொரு மின்னல் விதை வெளிப்பட்டது. இதை கண்டதும் ஜெயசமரனும் இனியாவும் திகைத்து போனார்கள். ஜெயசமரனின் உடல் ஒரு கணம் உறைந்து போனது. பிறகு அடுத்த கணமே அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் மீண்டும் தண்ணீருக்குள் குதித்தான். ஆனால் இந்த முறை அவனது குறிக்கோள் அந்த மின்னல் விதை அல்ல. ஏனென்றால் அவனது பார்வையில் உண்மையான புதையல் தண்ணீரின் ஆழத்தில் மறைந்திருந்தது. அதுவே மீண்டும் மீண்டும் மின்னல் விதைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்த காட்சியை பார்த்த கருணாக பிரிவின் வீரர்கள் பெரிதும் ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் குளத்தின் ஆழத்தில் இன்னொரு மின்னல் விதை தோன்றும் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து அவர்களின் பார்வை இனியாவின் மீது சென்றது. முந்தைய மின்னல் விதையை ஜெயசமரன் பெறுவதற்கு அவள்தான் காரணம் என்பது அவர்களுக்கு இப்போது நினைவுக்கு வந்தது.
இந்த முறை அந்த விதையை விடாமல் பிடிக்க வேண்டும் என்ற உறுதி அவர்களுக்குள் உருவானது. இதற்கிடையில் தண்ணீரின் ஆழத்தில் இருந்த லியானா ஜெயசமரன் மீண்டும் குளத்துக்குள் நுழைவதை கண்டாள். அந்த காட்சி அவளது முகத்தில் ஒரு லேசான புன்னகையை வரவழைத்தது. ஏனெனில் உண்மையான புதையல் குளத்தின் ஆழமான இடத்தில் தான் இருக்கிறது என்பதை அவளும் புரிந்து கொண்டாள். அந்த எண்ணத்துடன் அவள் மெதுவாக, சமரா, இந்த மின்னல் குளம் நாம நினைச்சது மாதிரி சாதாரணமானது இல்ல போலயே என்றாள். ஒரு மின்னல் விதை எவ்வளவு அபூர்வமானது என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட 2 விதைகள் ஒரே குளத்தில் தோன்றியதே பெரிய அதிசயம். இதை நினைத்துக் கொண்டே லியானா தனது பார்வையை சுழலுக்கு கீழே தெரிந்த குளத்தின் ஆழத்தை நோக்கி திருப்பினாள். அங்கே ஒரு பெரிய மர்மம் நிச்சயமாக மறைந்திருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் புன்னகையுடன், இன்னைக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் நம்ம கூடவே இருக்குது போல என்றார். இதை கேட்ட லியானா லேசாக சிரித்தாள். பிறகு தனது கையை அசைத்து அந்த 2வது மின்னல் விதையை பெற்றுக் கொண்டாள். பின்னர் அவள் ஒரு சிரிப்புடன், இப்போ இந்த மின்னல் விதையை நான் வச்சுக்கவா, இல்ல இதையும் நீயே எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். அதை கேட்ட ஜெயசமரன் ஒரு பெருமூச்சை விட்டான். பிறகு அவன் அப்படியே அமைதியாக நின்று கொண்டான். ஏனெனில் லியானா சாதாரணமான ஒரு வீராங்கனை அல்ல என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அவளுடன் சண்டையிட்டால் அது எளிதான ஒன்றாக இருக்காது. அதை விடவும் குளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன, எதனால் மின்னல் விதைகள் தொடர்ந்து தோன்றுகின்றன என்பதை அறிய வேண்டும் என்ற ஆர்வமே அவனுக்கு அதிகமாக இருந்தது. லியானா மின்னல் விதையை கையில் வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜெயசமரன் அவள் மேலே ஏதோ ஒன்றை கண்டான். அந்த காட்சி அவளது முகத்தின் நிறத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டது. அப்போது காற்றில் பறந்து குளத்தின் மேலே வந்த பலரை அவள் பார்த்தாள். அவர்களில் முன்னால் நின்ற அதிரவன் சிரித்துக் கொண்டே, லியானா, உன்னோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த குளத்துக்கு வந்த உடனே மின்னல் விதை மாதிரி ஒரு அரிய பொருள் உனக்கு கிடைச்சிருக்குதா என்று கேட்டான். அப்போது அவன் தனது சகாக்களுடன் அங்கு வந்திருந்தான். அவர்களை பார்த்ததும் ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. இந்த மின்னல் குளம் ஏற்கனவே மிகவும் விசேஷமான இடமாக இருந்தது. இத்தகைய சூழலில் மேலும் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் வந்தால் அது அவனுக்கு புதிய சிக்கல்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் பல வீரர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களின் பார்வை அனைத்தும் லியானாவின் கைகளில் இருந்த மின்னல் விதையின் மீது பதிந்தது. பிறகு அடுத்த கணமே அவர்கள் அனைவரின் கண்களிலும் பேராசை தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் யாரும் உடனடியாக எதையும் செய்ய துணியவில்லை. காரணம், கருணாக பிரிவின் சக்தி வாய்ந்த வீரர்கள் லியானாவுடன் நின்று கொண்டிருந்தனர். அதிரவனின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்த லியானா சிறிது தயக்கத்துடன் ஒரு பெருமூச்சை விட்டாள். பின்னர் அவள் ஜெயசமரனை திரும்பி பார்த்தாள். அப்போது அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜெயசமரன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் அவளும் அமைதியாக இருப்பதே நல்லது என்று எண்ணினாள். அதே நேரத்தில் இத்தனை வீரர்களின் முன்னிலையில் குளத்தின் ஆழத்தில் உள்ள மர்மத்தை பற்றி பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல என்பதில் அவர்கள் இருவரும் தெளிவாக இருந்தனர். பிறகு அமைதியே இந்நேரத்தில் பாதுகாப்பு என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென குளத்தின் ஆழத்தில் இன்னொரு பயங்கரமான சூறாவளி உருவாக தொடங்கி அது குளத்தை முழுவதுமாக நடுங்கச் செய்தது. இதை கண்ட ஜெயசமரனும் லியானாவும் செய்வதறியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றனர். அந்த உதவியற்ற தருணத்தில் ஜெயசமரன் மனதிற்குள், இப்ப இந்த மின்னல் குளம் ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்க போகுது என்று நினைத்தான். அப்போது பல வீரர்கள் குளத்தின் ஆழத்தில் எழுந்த அந்த குழப்பத்தை கவனித்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த சுழலின் மையத்திலிருந்து ஒரு ஒளிரும் கோலம் மெதுவாக வெளிவருவதை அவர்கள் கண்டார்கள். அதை உற்று பார்த்த அடுத்த கணமே அனைவரின் வாயிலிருந்தும் ஒரே குரல் எழுந்து, இது இன்னொரு மின்னல் விதை என்றார்கள். அந்த மின்னல் விதை தோன்றியதும் ஒரு கணம் முழு இடமும் உறைந்து போனது. பிறகு அடுத்த நொடியில் அனைவரும் ஒரே நேரத்தில் குளத்தின் ஆழத்தை நோக்கி பாயத் தொடங்கினர். அப்போது அவர்களின் உடல்களிலிருந்து சக்திகள் வெளித்தெழுந்தன. அதோடு அந்த மின்னல் விதையை பெற வேண்டும் என்ற ஆசை அவர்கள் அனைவரையும் கட்டுப்பாடற்ற நிலையில் தள்ளியது. அதைத் தொடர்ந்து குளத்திற்குள் நுழைந்த உடனேயே வீரர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டனர். அப்போது அங்கே கடுமையான சண்டைகள் வெடித்தன. சிலர் குளத்திலேயே ரத்தம் கக்குவதை பார்க்க முடிந்தது. அந்த முழு குழப்பத்தையும் ஜெயசமரனும் லியானாவும் வெளியிலிருந்து அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தனர். சுமார் 5 நிமிடங்கள் கடந்த பிறகு ரத்தத்தில் நனைந்த ஒரு சக்தி வாய்ந்த வீரன் இறுதியாக அந்த மின்னல் விதையை பிடித்தான். அவன் சக்தி வாய்ந்த வீரனாக இருந்தாலும் அவனது உடல் கடுமையாக காயமடைந்திருந்தது. இதிலிருந்து அந்த சண்டை எவ்வளவு பயங்கரமானது என்பதை எளிதாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வீரன் மகிழ்ச்சியுடன் வெளியே வர முயன்ற அதே நேரத்தில் திடீரென்று குளத்தின் ஆழத்தில் மேலும் 2 சுழல் காற்றுகள் உருவாகின. பிறகு அவற்றிலிருந்து ஒரே சமயத்தில் 2 மின்னல் விதைகள் வெளிப்பட்டன. இந்த காட்சியை பார்த்ததும் அந்த வீரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி நொடியில் மறைந்தது. அப்போது அவன் ஆழத்தில் விழுந்த அந்த 2 மின்னல் விதைகளையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். இத்தகைய அபூர்வமான பொருள் இவ்வளவு எளிதாக வெளிப்படுவது எப்படி என்ற கேள்வி
அனைவரின் மனதிலும் எழுந்தது. இதனால் அந்த இடம் முழுவதும் ஒரு பதட்டம் பரவி அங்கிருந்த அனைவரின் பார்வையும் குளத்தின் அதே பகுதியிலேயே நிலைத்திருந்தது. இருந்தாலும் யாரும் உடனடியாக கீழே சென்று அந்த மின்னல் விதைகளை பெற முயற்சிக்கவில்லை. ஏனெனில் அங்கே உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே அனைவரும் முயன்றனர். அந்த நேரத்தில் அதிரவனும் தனது ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டு கண்களில் ஒரு விசித்திரமான ஒளியுடன் ஜெயசமரனையும் லியானாவையும் பார்த்து, இந்த குளத்தோட உண்மையான புதையல் இந்த மின்னல் விதைகள் இல்ல, அதுகளை உருவாக்குற இந்த குளத்தோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிற மர்மம் தான் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு பெருமூச்சை விட்டுக் கொண்டு லியானாவை திரும்பி பார்த்தான். லியானாவும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவர்கள் இருவரின் முகங்களிலும் ஒரு உதவியற்ற நிலை தெளிவாக தெரிந்தது. இப்போது அமைதியாக அந்த மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்ற அவர்களின் எண்ணம் இனி சாத்தியம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். பிறகு அந்த கணமே ஜெயசமரன் தன் உடலை பச்சை ஒளியால் மூடிக்கொண்டு இனியாவின் கையை பிடித்து அவளை இழுத்தான். பின்னர் எந்த அச்சமும் இல்லாமல் குளத்தின் ஆழமான பகுதியை நோக்கி செல்ல தொடங்கினான். அவன் இப்படி செல்வதை பார்த்த லியானாவும் தனது சக்திகளை வெளிப்படுத்தி வேகமாக குளத்தின் ஆழத்திற்குள் இறங்கினாள். அந்த மூவரும் குளத்தின் ஆழத்தை அடைந்ததும் கருணாக பிரிவின் மீதமுள்ள வீரர்களும் தண்ணீரில் குதித்தனர். அதன் பின் அந்த முழு இடமும் பரபரப்பில் மூழ்கியது. அனைவரும் ஒரே நேரத்தில் குளத்திற்குள் செல்ல தொடங்கினர். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாகவே அதிரவன் தனது தோழர்களுடன் ஆழமான பகுதியை நோக்கி முன்னேறினான். குளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மம் உண்மையிலேயே அபூர்வமானது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இதை மற்றவர்களும் விரைவில் புரிந்து கொண்டு, உண்மையான புதையல் இந்த குளத்தோட ஆழத்துலதான் இருக்குது என்று நினைத்தார்கள். அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக அந்த குளத்தின் ஆழத்திற்குள் இறங்க தொடங்கினர். சில நிமிடங்களுக்கு முன்பு அமைதியாக இருந்த மின்னல் குளம் இப்போது சத்தத்தாலும் குழப்பத்தாலும் நிரம்பி வழிந்தது. இந்த மாற்றங்கள் எதுவும் ஜெயசமரனின் மனதை அதிகமாக கலங்க வைக்கவில்லை. இப்போது அனைவருக்கும் குளத்தின் ஆழம் பற்றிய உண்மை தெளிவாகிவிட்டது. அதனால் யார் முதலில் சென்று அந்த மர்மத்தை வெளிக்கொணரப் போகிறார்கள் என்பதே முக்கியமாக இருந்தது. ஜெயசமரனின் உடல் குளத்தின் உள்ளே தொடர்ந்து மங்கலான ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அப்போது அவன் தனது வேகத்தை அதிகரித்து ஆழமான பகுதியை நோக்கி முன்னேறினான். எண்ணற்ற மின்னல் விதைகளை உருவாக்கும் சக்தி கொண்டது அங்கு என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் தீவிரமாக இருந்தது. அதே நேரத்தில் குளத்தின் நீர் முழுவதும் மின்சார சக்தியால் நிரம்பி இருந்ததால் ஒவ்வொரு அடியையும் அவன் மிகுந்த கவனத்துடன் எடுத்து வைத்தான். அவனுக்கு பின்னால் இனியா சென்றான். அவளுக்கு பின்னால் இன்னும் பல வீரர்கள் தெரிந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் இப்போது குளத்தின் ஆழத்தை நோக்கி நகர்ந்து அங்கு மறைந்திருக்கும் மர்மத்தை வெளிக்கொணர முயன்றனர். ஜெயசமரன் ஒருமுறை திரும்பி பார்த்தபோது அவன் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. இருந்தாலும் அந்த உணர்வை தவிர அவனால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. பின்னர் அவன் மீண்டும் முன்னோக்கி பார்வையை திருப்பினான். அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பதையும் அதன் ஆழத்தில் பல பாறைகள் தென்படுவதையும் கண்டான். அந்த பாறைகள் வெள்ளி நிறத்தில் மின்னின. அந்த காட்சி அந்த இடத்தையே மிகவும் விசித்திரமாக மாற்றியது. ஜெயசமரன் அந்த பாறைகளை நோக்கி நகர்ந்த போது சுற்றிலும் கவனமாக பார்த்து கொண்டே முன்னேறினான். அத்தியாயம் 1873. சிறிது நேரம் அந்த இடத்தை சுற்றி பார்த்த பிறகு ஜெயசமரன் திடீரென்று கீழே பார்வையை செலுத்தினான். அங்கே அவனுக்குள் ஒரு விசித்திரமான சக்தி அசைவு எழுந்தது. அதே நேரத்தில் அந்த ஆழத்தில் ஒரு வெள்ளை நிற சுழல் மெதுவாக உருவாக தொடங்கியது. பிறகு அதன் மையத்திலிருந்து ஒரு பிரகாசமான பொருள் மேலே எழும்பி வந்தது. அதை பார்த்த உடனே அது ஒரு மின்னல் விதை என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். உடனே அவன் அந்த சுழல் தோன்றிய இடத்தை நோக்கி வேகமாக நகர முயன்றான். ஆனால் அடுத்த கணமே அவன் உடலை அங்கேயே உறைய வைத்தது போன்ற ஒரு உணர்வு அவனை தாக்கியது. அந்த சுழல் உருவாகிய இடத்திற்கு அருகே ஒரு பெரும் பிளவு விரிந்திருந்தது. அதன் முடிவை கண்களால் காண முடியவில்லை. அது இந்த உலகின் அடி ஆழத்துடன் நேரடியாக இணைந்திருப்பது போல தோன்றியது. அந்த பிளவின் இருபுறங்களிலும் பல விசித்திரமான குகைகள் உருவாகி இருந்தன. வெள்ளி மின்னல்கள் ஒளிர்ந்த அந்த சுழலில் அந்த குகைகள் தெளிவாக காட்சியளித்தன. ஜெயசமரன் அந்த குகைகளை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினார். அங்கே சில மனிதர்கள் அமர்ந்திருப்பதை போல தோன்றியது. ஆனால் மேலும் கவனமாக பார்த்தபோது அவர்களில் உயிரின் எந்த அறிகுறியும் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். இதை கண்டதும் ஜெயசமரனின் மனதில் பீதி எழுந்தது. அவன் தனக்குள்ளேயே, அப்படின்னா இந்த முடிவற்ற பள்ளம் தான் எண்ணற்ற மின்னல் விதைகளோட பிறப்பிடமா என்று எண்ணிக்கொண்டான். பிறகு மெதுவாக மேலும் கீழே இறங்கிய போது அவன் ஒரு குகையை அடைந்தான். அப்போதுதான் அங்கே அமர்ந்திருந்தவை மனிதர்கள் அல்ல, வெறும் எலும்புக்கூடுகள் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அந்த எலும்புக்கூடுகளின் உடல்களை சுற்றி மின்னல் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருந்தது. அவற்றின் மார்புகளை நோக்கி பார்த்தபோது ஒவ்வொரு எலும்புக்கூட்டின் மார்பிலும் ஒரு கருப்பு குறியீடு பதிந்திருப்பதை அவன் கவனித்தான். அது மிகவும் ஆபத்தான சக்தியை கொண்டதாக தோன்றியது. ஆனால் அந்த கரும்புள்ளியின் அசுர சக்திகள் மின்னலின் தூய்மையான சக்திகளால் அடக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தது.
இல்லையென்றால் அவர்கள் அனைவரும் முன்பு அவன் சந்தித்த நடமாடும் கொடிய சடலங்களைப் போல மாறியிருப்பார்கள். இந்த மக்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அதே நேரத்தில் இருளின் அசுர சக்திகளால் தங்களை இழக்காமல் இருக்க மின்னலின் தூய்மையான சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் வேண்டுமென்றே இந்த குளத்தின் ஆழத்தில் அமர்ந்திருந்தார்களா என்ற எண்ணம் அவனை தாக்கியது. தங்கள் உடல்கள் இருளுக்குள் முழுவதுமாக விழுந்தால் தாங்களும் அந்த பயங்கர சடலங்களாக மாறிவிடுவோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்களா என்ற சந்தேகமும் எழுந்தது. இந்த எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிய போது ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியமும் மரியாதையும் கலந்த ஒரு வெளிப்பாடு தோன்றியது. ஏனெனில் தங்களை அசுரர்களாக மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக இந்த அறியப்படாத வீரர்கள் தங்கள் வாழ்க்கையையே இந்த குளத்தின் ஆழத்தில் தியாகம் செய்திருந்தனர். அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு குகைக்குள் இருந்து ஒரு மின்னல் வெட்டும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். அங்கிருந்த ஒரு வெள்ளி நிற எலும்பு கூடு திடீரென்று தீவிரமாக ஒளிரத் தொடங்கியது. பிறகு அதன் ஒளி வேகமாக அதிகரித்து அடுத்த கணமே ஒரு பெரும் வெடிப்புடன் அந்த எலும்பு கூடு சிதறியது. அது சிதறிய சமயத்தில் அதன் உள்ளிருந்து ஒரு ஒளிரும் கோலம் மெதுவாக வெளிவந்தது. அதை உற்று பார்த்த ஜெயசமரன் அது உண்மையில் ஒரு வெள்ளி நிற மின்னல் விதை என்பதை தெளிவாக உணர்ந்தார். இந்த காட்சியை நேரில் கண்ட ஜெயசமரன் ஆழமாக மூச்சை இழுத்தார். இப்போதுதான் இந்த குளத்தின் ஆழத்திலிருந்து எண்ணற்ற மின்னல் விதைகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த மின்னல் விதைகள் பல நூற்றாண்டுகளாக வீரர்களின் உடல்களில் தேங்கியிருந்த மின்னல் சக்திகளில் இருந்தே உருவாகி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அவன் பின்னால் இருந்த ஒரு குரல், "ஓ, அப்படின்னா இதனாலதான் இங்க இத்தனை மின்னல் விதைகள் உருவாகுதா?" என்று கேட்டதா. அந்த குரலை கேட்ட ஜெயசமரன் திரும்பி பார்த்தான். அங்கே லியானா, அதிரவன் மற்றும் பல வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். இந்த உண்மையை பார்த்த அந்த போர் வீரர்கள் அனைவரும் முதலில் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ஆனால் அடுத்த கணமே சிலரின் கண்களில் பேராசை தெளிவாக தோன்றி, இந்த இடத்துல இத்தனை எலும்பு கூடுகள் இருக்குது, இது எல்லாமே மின்னல் விதைகளா மாறினா எவ்வளவு அற்புதமா இருக்கும். நாம உண்மையிலேயே ஒரு விலை மதிப்பற்ற புதையலை கண்டுபிடிச்சிட்டோம். இதுல சில மின்னல் விதைகளை எடுத்தாலே இந்த பயணம் முழுசா வெற்றி அடைஞ்சிரும் என்றார்கள். அடுத்த கணமே பலரால் அந்த பேராசையை தடுக்க முடியவில்லை. அவர்கள் அதிவேகமாக முன்னேறி நேராக பாறை குகைகளுக்குள் நுழைந்தனர். அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் அந்த இடத்தில் திடீரென்று சக்திகளின் ஒரு அபாயகரமான கொந்தளிப்பு உருவாக தொடங்கியது. அந்த கொந்தளிப்பின் தாக்கத்தில் குகைகளில் இருந்த பல எலும்பு கூடுகள் சிதைந்தன. அவை உடைந்தவுடன் அவற்றின் உள்ளிருந்து ஒளிரும் மின்னல் விதைகள் வெளிவர தொடங்கின. அந்த விதைகளை பெறும் ஆசையில் போர் வீரர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்கினர். இதனால் அந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான குழப்பத்தில் மூழ்கியது. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் கவலை தோன்றியது. பிறகு அவன் மெதுவாக கையை நீட்டி இனியாவின் கையை பிடித்து, "வா இனியா, நாமளும் போய் சில மின்னல் விதைகளை எடுக்கலாம். இந்த மின்னல் விதைகள் உன்னோட பயிற்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு எனக்கு தோணுது" என்றான். ஒரு கடல் அரக்கியாக இருப்பதால் இந்த மின்னல் விதைகள் இனியாவிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதோடு அவன் தனது காற்று அசுரக்கண் நுட்பத்தையும் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்தான். அவன் சொன்னதை கேட்ட இனியா உடனே சம்மதித்தாள். அதன் பிறகு அவள் மகிழ்ச்சியுடன் முன்னோக்கி நகரத் தொடங்கினாள். பிறகு அவர்கள் இருவரும் வேகமாக முன்னேறி அந்த குழப்பத்தினால் வெளிப்பட்ட மின்னல் விதைகளை சேகரிக்க தொடங்கினர். ஜெயசமரனும் இனியாவும் இப்படி செய்கிறார்கள் என்பதை பார்த்ததும் அதிரவன், லியானா மற்றும் மற்ற வீரர்களும் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அதனால் அடுத்த கணமே அவர்களும் குகைகளுக்குள் சென்று மின்னல் விதைகளை எடுக்க தொடங்கினர். சண்டைகள் மேலும் தீவிரமடைந்ததால் மின்னல் விதைகளை சேகரிக்க முயன்ற வீரர்களின் எண்ணிக்கை மெதுவாக குறைந்தது. ஏனென்றால் அந்த மோதல்கள் மிகவும் கொடியவையாக மாறியிருந்தன. அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்திற்குள் அந்த பகுதி முழுவதும் மனிதர்களின் ரத்தத்தால் நிரம்பியது. ஆனாலும் அனைவரின் கவனமும் இன்னும் அந்த மின்னல் விதைகளிலேயே இருந்தது. இந்த நேரத்தில் குளத்தின் ஆழமான பகுதியில் ஒரு விசித்திரமான அசைவு தொடங்கியதை யாரும் கவனிக்கவில்லை. தங்களுக்குள் இருளின் சக்தியை சுமந்திருந்த அனைத்து எலும்பு கூடுகளும் அந்த இடத்தில் பரவியிருந்த இரத்தத்தின் வாசனையை உணர்ந்ததும் திடீரென்று விழித்தெழத் தொடங்கின. அடுத்த கணமே அந்த இருண்ட சக்திகள் வெளிப்பட்டு குளத்தின் ஆழமான பகுதியில் ஒன்று கூட ஆரம்பித்தன. அதன் விளைவாக அங்கே மெதுவாக மற்றொரு குகை உருவாக தொடங்கியது. அந்த குகையின் உள்ளே இருந்த ஒரு வெள்ளி நிற எலும்பு கூடு அந்த விசித்திரமான மற்றும் இருண்ட சக்திகளால் மெதுவாக நிரம்பியது. அந்த சக்திகள் அதன் உடலின் மேல் ஊர்ந்து சென்று இறுதியில் அதன் கண்களுக்குள் புகுந்தன. அதே நேரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த அந்த கண்கள் ஒரு அசுரன் மீண்டும் உயிர் பெறுவது போல திடீரென்று நடுங்க தொடங்கின. அதே சமயம் ஜெயசமரன் தன் கைகளை நகங்களாக மாற்றி மின்னல் விதைகளை தொடர்ந்து தன் பக்கம் இழுத்துக் கொண்டான். அந்த முயற்சியின் மூலம் அவன் 4வது மின்னல் விதையை பெற்றான். அதன் சக்தியை உணர்ந்ததும் அவன் முகத்தில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி வெளிப்பட்டது. வெறும் 10 நிமிடங்களில் 4 மின்னல் விதைகளை பெற்றிருந்தது உண்மையிலேயே ஒரு பெரிய நன்மையாக இருந்தது.
மின்னல் விதைகளை தனது உடலுக்குள் பாதுகாத்த பிறகு ஜெயசமரன் இன்னும் மின்னல் விதைகளை தேடிக் கொண்டிருந்த இனியாவை நோக்கி பார்த்தார். அப்போது அங்கே சுற்றியுள்ள இடத்தில் வீரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கும் சத்தங்கள் தெளிவாக கேட்டன. அங்கு பல வெள்ளி எலும்புக்கூடுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் மின்னல் விதைகளாக மாறவில்லை. அதனால் அங்கு கூடியிருந்த அனைத்து வீரர்களின் பேராசையை தணிக்க போதுமான அளவு மின்னல் விதைகள் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் இந்த இடத்தை பற்றிய செய்தி மெதுவாக பரவி கொண்டிருந்ததால் இன்னும் சில வீரர்கள் குளத்தின் பகுதிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை ஜெயசமரன் கவனித்தார். அதிர்ஷ்டவசமாக யாரும் ஜெயசமரன் மற்றும் இனியாவை அணுகவில்லை. ஏனெனில் அவர்கள் இருவரும் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை பற்றி அங்கிருந்த அனைவரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தனர். அதனால் அங்கிருந்த வீரர்கள் மற்ற வீரர்களிடமிருந்து மின்னல் விதைகளை பறிப்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினர். இந்த நிலையில் ஜெயசமரனுக்கும் இனியாவுக்கும் இப்போதைக்கு கவலை ஏதும் இல்லை. ஆனால் மின்னல் விதைகள் முற்றிலும் தீர்ந்துவிட்டால் அந்த வீரர்கள் தங்களையே குறிவைக்கலாம் என்பதையும் ஜெயசமரன் மனதில் உணர்ந்திருந்தார். அதனால் மேல் பகுதியில் மின்னல் விதைகள் தீர்ந்ததும் அவன் குளத்தின் இன்னும் ஆழமான பகுதிக்கு செல்ல தொடங்கினான். இனியாவும் அவனுடன் சேர்ந்து முன்னேறினாள். ஜெயசமரனும் இனியாவும் முன்னேறி செல்வதை அதிரவன் கவனித்தார். அப்போது அவன் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு மெதுவாக விரிந்தது. அதே நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒரு வீரன், அவங்க இதுவரைக்கும் மொத்தம் 10 மின்னல் விதைகளை எடுத்திருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்தும் கூட அவ்வளவு விதைகளை எடுக்க முடியல என்றான். அந்த வீரன் தான் சிறிது நேரத்திற்கு முன்பு இனியா தாக்கிய 3 தளபதிகளில் ஒருவன். அவன் சொன்னதை கேட்டதும் அதிரவன் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். பின்னர் முகத்தில் கொடூரமான புன்னகையுடன், அவங்க எவ்வளவு மின்னல் விதைகளை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு அது நமக்கு ஒரு விஷயமே இல்ல. அவங்க நிறைய மின்னல் விதைகளை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விதைகளை நம்ம கிட்ட ஒப்படைக்க சொல்வேன். அதுக்கு முடியாதுன்னு சொன்னா அதோட விளைவுகள் அவங்க விரும்புற மாதிரி இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மின்னல் விதைகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. யாராவது அதுக்கு நடுவுல வந்தா அவங்க யாரையும் உயிரோட விடாதீங்க என்று உத்தரவிட்டார். ஜெயசமரனும் இனியாவும் மிகுந்த சக்தி கொண்டவர்களாக இருந்தாலும் அதிரவன் அவர்களை பற்றி சிறிதும் அச்சப்படவில்லை. ஏனெனில் அவனுடன் 9 வாயில் பிரிவைச் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த குழு இருந்தது. ஆனால் ஜெயசமரனும் இனியாவும் தனியாக இருந்தனர். கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதும் அனைத்து வீரர்களும் ஒரு கொடூர சிரிப்புடன் வேகமாக முன்னேற தொடங்கினர். இந்த நேரத்தில் தன் மீது இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்படுவதை பற்றி ஜெயசமரனுக்கு தெரியவில்லை. அவன் இனியாவுடன் சேர்ந்து குளத்தின் இன்னும் ஆழமான பகுதிக்குள் சென்றான். அடுத்த 10 நிமிடங்களில் அவன் மேலும் 2 மின்னல் விதைகளை கண்டுபிடித்தான். ஆனால் அவன் இன்னும் சற்று தாழ்ந்து சென்ற போது ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கலக்கம் தோன்றியது. ஏனெனில் கீழே செல்ல செல்ல எலும்பு கூடுகளின் உடல்களில் குடியிருக்கும் இருண்ட சக்திகள் மெதுவாக அதிகரித்து வருவதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அதே நேரத்தில் இனியா சிரித்துக் கொண்டே ஜெயசமரனிடம், சமரனா, இங்க பாருங்க, என்கிட்ட இதோட 6 மின்னல் விதைகள் இருக்குது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரனும் சிரித்தான். அவளிடம் ஏதோ சொல்ல தொடங்கிய அதே கணத்தில் அவன் முகத்தின் நிறம் திடீரென்று மாறியது. அவன் உடனே தனது பார்வையை முன்னால் திருப்பினான். அங்கே எங்கிருந்தோ திடீரென்று 5 வீரர்களின் நிழல்கள் தோன்றின. அப்போது அவர்களின் கண்கள் அனைத்தும் இனியாவின் கைகளில் இருந்த மின்னல் விதைகளில் பதிந்திருந்தன. அதை பார்க்கும் போது அவர்கள் அனைவரும் மின்னல் விதைகளையே குறிவைத்து வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை கண்ட ஜெயசமரன் அமைதியாக அவர்களை பார்த்து, இங்க இன்னும் நிறைய மின்னல் விதைகள் இருக்கு, அதை போய் அமைதியா எடுத்துக்கோங்க. தேவையில்லாம எங்களை தாக்கி எங்க கிட்ட இருக்கிற விதைகளை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒருத்தம் கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க என்று எச்சரித்தான். அந்த 5 வீரர்களும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை ஜெயசமரன் உணர்ந்திருந்தான். அதனால் நேரடி சண்டையை தவிர்த்து அவர்களை பயமுறுத்தி விரட்டவே அவன் விரும்பினான். ஆனால் முன்னால் நின்றிருந்த வழுக்கை தலையனின் கண்களில் கொடூரமான ஒளி மின்னியது. அவன் கேலியாக சிரித்தபடியே, உன்ன மாதிரி ஒரு பொடியரோட மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோம்னு நினைக்கிறியா? நீங்க 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க வெறும் 2 பேர் தான், நாங்க 5 பேர் இருக்கோம். அப்படி இருக்கும்போது உன்னோட மிரட்டலால நாங்க பயந்து இங்க இருந்து போயிடுவோம்னு நினைச்சியா? Uploaded by Myths Tamil Stories. கிட்ட இருக்கிற மின்னல் விதைகள பாதியை எங்க கிட்ட கொடுத்துரு. அப்படி கொடுத்தா உங்களை எதுவும் பண்ணாம நாங்க அமைதியா இங்க இருந்து போயிடுவோம். நீ என்ன சொல்ற என்று கேட்டான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. பிறகு அவன் மெதுவாக, மின்னல் விதைகள்ல பாதியை உங்களுக்கு கொடுக்கணுமா? எனக்கு ஒரு சந்தேகம், உங்க 5 பேர்கிட்ட சேர்த்து மொத்தம் எத்தனை மின்னல் விதைகள் இருக்குது? ஏன்னா இப்போ இலக்கு நாங்க இல்ல, நீங்க தான் என்றான். பின்னர் இனியாவை பார்த்து, சரி இனியா, முதல்ல இவனுங்க கிட்ட இருக்கிற மின்னல் விதைகளை நாம எடுப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்றான். அவன் இதை சொன்ன உடனே இனியா தன்னிடமிருந்த அனைத்து மின்னல் விதைகளையும் பாதுகாத்துக் கொண்டு ஜீவ மரண வாயில் கவசத்தை வெளியே எடுத்தான். அப்போது உடனே அந்த கவசத்திலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டது. அதனுடன் இனியா அந்த வீரர்களை நோக்கி வேகமாக முன்னேறினான்.
இப்போது அந்த 5 பேரும் ஜெயசமரனையும் இனியாவையும் குறிவைத்திருந்த போது அவ்வளவு எளிதில் அவர்களை விட்டுவிட முடியாது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலில் 10 நாக முத்திரைகள் பிரகாசித்தன. அவன் உடனே வழுக்கை தலையனை நோக்கி தனது கையை உயர்த்தினான். ஏனெனில் அந்த 5 பேரில் அவனே மிகவும் பலசாலி என்பதால் ஜெயசமரன் அவனை தனது முதன்மை இலக்காக தேர்ந்தெடுத்தான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அதனால் ஒரு நொடியில் அவன் அந்த மனிதனை அடைந்து ஒரு சக்தி வாய்ந்த குத்தை அவன் மீது வீசினான். அந்த தாக்குதலை கண்ட வழுக்கை தலையனின் உடல் திடீரென்று இரும்பை போல மாறியது. இதனால் ஜெயசமரனின் குத்து அவன் உடலில் மோதிய போது ஒரு கடுமையான சக்தி அதிர்வு வெளியானது. அதனால் ஜெயசமரனின் உடலும் சிறிது நேரம் நடுங்கியது. ஆனால் அழிவு சக்திகளின் உதவியுடன் அவன் உடனே தன்னை நிலைப்படுத்திக் கொண்டான். அதே சமயம் அந்த வழுக்கை தலையன் சில அடிகள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் தாக்குதலுக்கு பிறகு அந்த மனிதனின் கண்களில் கொடூரம் மேலும் அதிகரித்தது. ஆனால் ஜெயசமரன் அவனுக்கு மீண்டு வர ஒரு வாய்ப்பையும் தர விரும்பவில்லை. அவன் தனது முஷ்டியை இறுக பிடித்து மீண்டும் தொடர்ந்து தாக்க தொடங்கினான். இதே வேளையில் இனியா தனியாக 4 வலிமை மிக்க பரமஜீவ நிலை வீரர்களுடன் மோதி கொண்டிருந்தாள். அவளது கைகளில் இருந்த கவசம் அந்த 4ருக்கும் பெரும் அழுத்தமாக இருந்தது. அதனால் இனியாவின் தாக்குதல்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர். பிறகு சில நொடிகளிலேயே இனியாவின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. ஏனெனில் மிக விரைவாக அவள் அந்த 4 பேரையும் மோசமாக தோற்கடித்தாள். அதன் மூலம் அவர்களிடமிருந்து 4 மின்னல் விதைகளையும் பெற்றாள். இது அவளது மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்தது. மறுபுறம் ஜெயசமரனுடன் சண்டையிட்ட பிறகு அந்த வழுக்கை தலையனின் நிலை மிகவும் மோசமாக மாறியது. அவன் விட்ட அனைத்து தாக்குதல்களும் ஜெயசமரனை தாக்கினாலும் அவற்றால் ஜெயசமரனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் ஜெயசமரனின் ஒவ்வொரு தாக்குதலும் அவனை ஆழமாக உலுக்கியது. இறுதியாக இன்னொரு சக்தி வாய்ந்த அதிர்வில் அந்த மனிதன் தூக்கி எறியப்பட்டு வெகு தொலைவில் சென்று விழுந்தான். தரையில் விழுந்த நிலையில் புன்னகைத்துக் கொண்டிருந்த ஜெயசமரனை அவன் ஒருவித பயத்துடன் பார்த்தான். அத்தியாயம் 1874. ஜெயசமரனின் தாக்குதலால் கீழே விழுந்த வழுக்கை தலையன் பலத்த காயமடைந்திருந்த தனது 4 தோழர்களை பார்த்ததும் அவன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்தான். அவனை பார்த்ததும் அவனது தோழர்களும் உடனே ஓடத் தொடங்கினர். இந்த காட்சியை கண்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். இனி அவர்களை துரத்துவது தேவையில்லை என்று அவன் நினைத்தான். அதே நேரத்தில் இப்போது தனக்கு நேரம் குறைவாக இருப்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அதனால் மீண்டும் மின்னல் விதைகளின் மீது கவனம் செலுத்த நினைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவன் ஒன்றை கவனித்தான். அது அவனது முகத்தின் நிறத்தையே மாற்றிவிட்டது. அவன் உடனே மனதிற்குள், இங்கே என்ன நடக்குது? இந்த இருந்த சக்திகள் எங்கிருந்து வருது என்று நினைத்தான். அப்போது குளத்தின் ஆழமான பகுதியிலிருந்து 5 கருப்பு ஒளிகள் திடீரென்று மேலே எழத் தொடங்கியதை ஜெயசமரன் கண்டான். அடுத்த கணமே அந்த ஒளிகள் வேகமாக வந்து வழுக்கை தலை மனிதனையும் அவனது தோழர்களையும் மோதின. அந்த அதிர்ச்சி மிக கடுமையானதாக இருந்தது. அதனால் அனைத்து வீரர்களின் முகங்களும் உடனே வெளிரி போயின. பிறகு அவர்கள் தங்கள் உடல்களை பார்த்தபோது 5 எலும்பு கைகள் உண்மையில் தங்கள் மார்புகளை துளைத்திருந்ததை உணர்ந்தன. அந்த கருப்பு கைகள் வெள்ளி நிற எலும்பு கூடுகளுக்கு சொந்தமானவை. அவற்றை சுற்றி அடர்ந்த இருள் சக்திகள் சுழன்று கொண்டிருந்தன. அந்த 5ரில் வழுக்கை தலை மனிதன் மட்டும்தான் தனது பலத்தால் உயிர் தப்பினான். அவன் உடனே தனது பார்வையை குளத்தின் ஆழத்தை நோக்கி திருப்பினான். அப்போது அங்கே இருந்து பல எலும்பு கூடுகள் தாக்குவதற்கு கீழிருந்து மேலே எழத் தொடங்கின. அந்த காட்சியை கண்டதும் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. இந்த நிகழ்வை கண்ட ஜெயசமரனின் முகத்திலும் பீதி தோன்றியது. அவன் உடனே இனியாவின் கையை பிடித்து வேறு திசையை நோக்கி நகர்ந்தபடியே, இனியா, நாம் இங்கிருந்து உடனே வெளியே போகணும் என்றான். ஏனெனில் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வெள்ளி நிற சடலங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதையும் அவற்றை இயக்கும் இருள் சக்திகள் மற்ற எல்லா எலும்புக்கூடுகளையும் விட பலமானது மற்றும் ஆபத்தானது என்பதையும் அவன் உணர்ந்தான். இந்த திடீர் மாற்றம் காரணமாக ஜெயசமரனின் இதய துடிப்பு வேகமடைந்தது. அதனால் அவன் சிறிதும் யோசிக்காமல் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் பல எலும்புக்கூடுகள் தொடர்ந்து துரத்தி வந்து கொண்டிருந்தன. அப்போது இனியா ஆச்சரியத்துடன், சமரனா, இதெல்லாம் என்ன? இதுவரைக்கும் அந்த எலும்புக்கூடுகள் ஒண்ணுமே பண்ணலையே, திடீர்னு இப்ப மட்டும் அதுங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டார். அந்த கேள்விக்கு ஜெயசமரன் ஓடிக்கொண்டே, இந்த எலும்புக்கூடுகள் அளவுக்கு அதிகமான இருள் சக்திகளால நிரம்பி இருக்குது. அதனாலதான் இந்த குளத்துல இருக்கிற தூய மின்னல் சக்தியால் கூட அதுங்களை முழுசா அடக்க முடியல என்றான். அந்த நொடியில் குளத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தங்களாலும் மற்ற வீரர்களாலும் தான் ஏற்பட்டிருக்க கூடும் என்று அவன் புரிந்து கொண்டான். ஏனெனில் ஆரம்பத்தில் மின்னல் சக்தியும் இருள் சக்தியும் இங்கே சமநிலையில் இருந்தன. ஆனால் வீரர்கள் வந்து மின்னல் விதைகளை பெற தொடங்கிய போது அந்த சமநிலை குலைந்தது. அதனுடன் இருள் சக்திகள் விடுவிக்கப்பட்டதாக தோன்றியது. இதனால் தான் எலும்புக்கூடுகள் இப்போது கொடூரமான மற்றும் ஆபத்தான அரக்கர்களாக மாறியிருந்தன.
ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட இனியாவின் முகத்தில் ஒரு சோகமான வெளிப்பாடு தோன்றி, அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மால மின்னல் விதைகளை எடுக்க முடியாதா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் தொடர்ந்து வேகமாக முன்னேறி கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் எலும்புக்கூடுகள் அவர்களுக்கு பின்னால் மட்டுமல்லாமல் குளத்தின் பல பகுதிகளிலும் பரவி கொண்டிருந்தன. அதே நேரத்தில் மின்னல் விதைகளின் மீது இருந்த பேராசையால் இன்னும் ஆழமான பகுதிக்கு சென்றிருந்த சில சக்தி வாய்ந்த வீரர்களும் அங்கே இருந்தனர். அவர்களையும் பல எலும்புக்கூடுகள் தாக்கின. பல வீரர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். சிலரின் ஆத்மாக்கள் கூட முற்றிலும் அழிக்கப்பட்டன. இந்த காட்சியை பார்த்த உயிர் பிழைத்த வீரர்கள் பீதி அடைந்தனர். அப்போது குளம் முழுவதும் ஒரு பயங்கரமான பதட்டம் பரவியது. அதைத் தொடர்ந்து பல சக்தி வாய்ந்த வீரர்கள் மேற்பகுதியை நோக்கி ஓடத் தொடங்கினர். அதே சமயம் எலும்புக்கூடுகள் தொடர்ந்து ஆழத்திலிருந்து வெளிவந்து கொண்டே இருந்தன. அந்த குழப்பத்துக்கிடையில் ஒரு வீரன் பேராசை நிறைந்த குரலில், யாரும் பயப்பட வேண்டாம். இதுங்க சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் இதுங்களுக்கு சிந்தனை அறிவு கிடையாது. அதனால நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதுங்களை கொன்னா எவ்வளவு மின்னல் விதைகள் நமக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, இவ்வளவு சக்தி வாய்ந்த எலும்புக்கூடுகளோட மின்னல் விதைகள் கண்டிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும் என்றார். அவனது வார்த்தைகள் பல வீரர்களின் மனதை மாற்றியது. அதனால் தப்பி ஓடுவதற்கு பதிலாக பலர் அந்த எலும்புக்கூடுகளை நோக்கி முன்னேறினர். அதே நேரத்தில் அவர்கள் அவைகளை கொன்று மின்னல் விதைகளை பெற விரும்பினர். இந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் தனது மனதில், இந்த எலும்புக்கூடுகள் இருந்து இருள் சக்திகளை பிரிக்க முடிஞ்சா அதுங்க மறுபடியும் சாதாரண எலும்புக்கூடுகளா மாறலாம். அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து மின்னல் விதைகளையும் எளிதா எடுக்க முடியும் என்று எண்ணினார். அதே நேரத்தில் எண்ணற்ற வெள்ளி நிற எலும்புக்கூடுகள் கர்ஜித்தபடியே முன்னேறின. அப்போது அவற்றை சுற்றி அபாயகரமான கருப்பு சக்திகள் சூழ்ந்திருந்தன. பிறகு ஒரு நொடியில் பேராசை கொண்ட வீரர்களும் அந்த கொடூரமான எலும்புக்கூடுகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. இதனால் அந்த குளத்தின் ஆழத்தில் ஒரு பயங்கரமான போர் வெடித்தது. இந்த மோதலால் குளத்தின் நீரில் பெரிய அலைகள் எழுந்தன. அதில் பல வீரர்களும் பல எலும்புக்கூடுகளும் அழிந்தன. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் உதவியற்ற நிலையில் தலையை மெதுவாக அசைத்தான். அதே நேரத்தில் அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்து, இந்த எலும்புக்கூடுகள் இருந்து இருள் சக்திகளை அழிக்க நான் பண்டைய கல்லை பயன்படுத்தினா ஒருவேளை இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைக்கலாம் என்று நினைத்தான். அதே நேரத்தில் இருபுறமும் போர் கடுமையாக நடந்து கொண்டிருப்பதை ஜெயசமரன் கவனித்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனும் இனியாவும் சில எலும்புக்கூடுகளுடன் மட்டும் மோதினால் இந்த போரில் இருந்து அவர்களுக்கு பயன் கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் இனியாவிடம், இனியா, நாம ஒரு பக்கத்திலிருந்து தாக்குவோம், ஆனா ரொம்ப கவனமா இரு என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட இனியா சரி என்று தலையசைத்தார். பின்னர் அவர்கள் இருவரும் ஒன்றாக முன்னேறினர். ஆனால் அதிக எலும்புக்கூடுகள் குவிந்திருந்த இடத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. அதற்கு பதிலாக மிக குறைந்த எலும்புக்கூடுகள் இருந்த ஓர பகுதிகளை தேர்ந்தெடுத்தனர். அங்கு அவர்கள் ஒவ்வொன்றாக எலும்புக்கூடுகளை அழிக்க தொடங்கினர். இதனால் குளத்தின் ஆழமான பகுதி மெதுவாக மேலும் குழப்பமாக மாறியது. எல்லா இடங்களிலும் சக்தியின் ஏற்ற இறக்கங்கள் தென்பட்டன. இந்த நேரத்தில் குளத்திற்குள் நுழைய விரும்பிய பல வீரர்கள் அங்கு ஏற்பட்ட குழப்பத்தை கண்டு பயந்து வெளியே நின்றனர். இருப்பினும் மின்னல் விதைகளின் மீதான பேராசையால் சிலர் தயங்காமல் உள்ளே குதித்தனர். அந்த சமயத்தில் ஜெயசமரன் ஒரு எலும்பு கூட்டின் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை செலுத்தினார். அதனால் அதன் கண்களில் எரிந்து கொண்டிருந்த கருப்பு ஒளி மெதுவாக மறைந்தது. அதன் பின்னர் அவன் அந்த எலும்பு கூட்டை முற்றிலும் அழித்தான். பிறகு அதிலிருந்து ஒரு மின்னல் விதை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது சிதைந்த போதும் எந்த மின்னல் விதையும் உருவாகவில்லை. இதை கண்ட ஜெயசமரன் உதவியற்ற நிலையில் ஒரு பெருமூச்சு விட்டான். அதை பார்த்த இனியா சிரித்துக் கொண்டே, சமரண்ணா, உங்களோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்கிட்ட 4 மின்னல் விதைகள் இருக்கு என்றாள். இனியாவுடன் ஒப்பிட்டால் ஜெயசமரனின் எலும்பு கூடுகளை அழிக்கும் வேகம் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் அவன் 2 மின்னல் விதைகளையே பெற்றிருந்தான். பிறகு அவன் தனது பார்வையை அந்த எலும்பு கூட்டின் மீது திருப்பி, அப்படின்னா இன்னைக்கு யார் அதிக மின்னல் விதைகளை எடுக்கிறாங்கன்னு பாப்போம் என்றான். அதை சொல்லியபடியே அவன் லேசாக புன்னகைத்து முன்னோக்கி நகர்ந்தான். அதே நேரத்தில் மீண்டும் எலும்பு கூடுகளை அழிக்க தொடங்கினான். இதை கண்ட இனியாவும் புன்னகைத்தாள். நேரம் செல்ல செல்ல அந்த ஆழத்தில் நடைபெற்று வந்த போர்கள் மேலும் மேலும் ஆபத்தானவையாக மாறின. அதே நேரத்தில் ஆழத்திற்கு இறங்கும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் எலும்பு கூடுகள் மெதுவாக தோற்க தொடங்கின. ஆனால் வீரர்கள் உயிரிழந்த தருணங்களில் அவர்களது உடல்களில் இருந்து வழிந்த ரத்தம் குளத்தின் மிக ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்ததை யாரும் கவனிக்கவில்லை. அந்த இடத்தில் ஒரு மறைந்த குகை இருந்தது. அதன் உள்ளே சிவப்பு நிற ஒளி மெதுவாக தீவிரமடைந்து கொண்டிருந்தது. அந்த குகையின் ஆழத்தில் மேலே போரிட்டுக் கொண்டிருந்த எலும்பு கூடுகளை விட அளவில் மிக பெரிய வெள்ளை நிறத்திலான ஒரு எலும்பு கூடு அமைதியாக அமர்ந்திருந்தது. அதன் உடல் முழுவதும் விசித்திரமான கருப்பு குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருந்தன.
அந்த குறியீடுகள் தாகமுள்ள வாயை போல வீரர்களின் ரத்தத்தை விழுங்கிக் கொண்டிருந்தன. நீண்ட நேரமாக ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்த போதிலும் அந்த எலும்புக்கூடு இன்னும் முழுமையான சுயநினைவை பெறவில்லை. ஆனால் திடீரென்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த அதன் கண்கள் ஒரே அதிர்வில் மெதுவாக திறக்க தொடங்கின. கண்கள் திறந்தவுடன் அதன் உள்ளே கருப்பு நெருப்பு எரிய தொடங்கியது. அந்த காட்சி பார்ப்பதற்கே மிகுந்த அபாயம் நிறைந்ததாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த எலும்பு கூட்டின் மீது மெதுவாக தோல் உருவாக தொடங்கி அது மீண்டும் உயிர் பெறுவது போல தோன்றியது. மறுபுறம் குளத்தின் ஆழத்தில் எண்ணற்ற மனிதர்களும் வெள்ளி நிற எலும்பு கூடுகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து மோதி கொண்டிருந்தன. அந்த மோதல்களுடன் ஒரு அபாயகரமான சக்தி அலை அந்த இடமெங்கும் பரவியது போல உணரப்பட்டது. ஒவ்வொரு மோதலின் போதும் ஆழமான சத்தம் எதிரொலித்தது. சில சமயங்களில் யாரோ ஒருவர் வெகு தூரம் தூக்கி எறியப்பட்டு ரத்தம் கட்டி கிடப்பதும் காணப்பட்டது. அதே நேரத்தில் பல வெள்ளி நிற எலும்பு கூடுகளும் அழிக்கப்பட்டு வந்தன. அதன் காரணமாக அவற்றை வீழ்த்தும் ஆசையில் மேலும் பல வீரர்கள் போரில் இணைந்தனர். இந்த சூழ்நிலையில் ஜெயசமரனும் தொடர்ந்து எலும்பு கூடுகளை அழித்து அவற்றின் உடல்களிலிருந்து மின்னல் விதைகளை விரைவாக பெற முயன்று கொண்டிருந்தான். மக்களின் பேராசை நிறைந்த பார்வைகளுக்கிடையில் அவன் பெற்ற ஒரு மின்னல் விதையை மற்ற விதைகளுடன் சேர்த்து ஒரு பைக்குள் வைத்தான். அதே நேரத்தில் இனியா அவனை பார்த்து புன்னகையுடன், சமரணனா, இது வரைக்கும் நீங்க எத்தனை மின்னல் விதைகளை எடுத்திருக்கீங்க என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் சிரித்தபடியே, கடைசி அரை மணி நேரத்துல மட்டும் எனக்கு 8 மின்னல் விதைகள் கிடைச்சது இனியா. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தா இப்போதைக்கு என்கிட்ட 17 விதைகள் இருக்கலாம் என்றான். இதை கேட்டதும் இனியாவின் முகத்தில் புன்னகை மேலும் விரிந்தது. அதே நேரத்தில் குரலில் சிறு பெருமையுடன், அவ்வளவுதானா, என்கிட்ட இப்போ 20 மின்னல் விதைகள் இருக்குது என்றாள். இனியாவின் வார்த்தைகள் ஜெயசமரனை சிறிதும் கலங்க வைக்கவில்லை. ஏனெனில் மின்னல் விதைகள் கிடைப்பது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். எலும்பு கூடுகளை அழித்த எண்ணிக்கையை பார்த்தால் இனியாவை விட ஜெயசமரனே அதிகமானவற்றை அழித்திருந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவற்றில் பலவற்றிலிருந்து அவனுக்கு மின்னல் விதைகள் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் பார்வை தூரத்தில் நின்ற மனிதர்கள் மீது விழுந்தது. பிறகு சிறிது கவலையுடன், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ இனியா, ஏன்னா 9 வாயில் பிரிவு ரொம்ப நேரமா நம்மளதான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பார்வையும் சரியில்லை என்றான். அப்போது 9 வாயில் பிரிவின் முன்னணியில் அதிரவன் நின்று ஜெயசமரனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். ஜெயசமரன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த அதிரவன் உடனே ஒரு புன்னகையில் பதிலளித்தான். இதை கண்ட இனியா கோபத்துடன், இந்த எருமமாடுகளுக்கு மட்டும் ஏன் சாவே வரமாட்டேங்குது என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் தனது கைகளில் இருந்த ஜீவ மரண வாயில் கவசத்தை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அதே நேரத்தில் 9 வாயில் பிரிவினர் இத்தனை பேர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அதிரவனையும் மற்றவர்களையும் தாக்க அவள் ஒரு கணம் கூட தயங்கி இருக்க மாட்டாள். இனியாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த புன்னகைக்குள் ஒரு குளிர்ச்சியான இரக்கமற்ற தன்மை மறைந்திருந்தது. 9 வாயில் பிரிவுக்கு எதிராக தானாகவே எந்த நடவடிக்கையும் எடுக்க அவன் விரும்பவில்லை. ஆனால் அதிரவன் அவனை வற்புறுத்தினால் ஜெயசமரன் அமைதியாக இருக்க போவதில்லை. மாறாக தன்னுடன் மோதுவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அதிரவனுக்கு அவன் தெளிவாக உணர்த்துவான். நேரம் செல்ல செல்ல குளத்தின் ஆழத்தில் நடந்த அபாயகரமான போர்கள் மெதுவாக முடிவுக்கு வந்தன. மீதமிருந்த சில எலும்பு கூடுகள் மற்ற வீரர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் விரைவாக அழிக்கப்பட்டன. மொத்தமாக எல்லா எலும்பு கூடுகளும் மறைந்ததும் அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. ஏனெனில் பல வீரர்களின் ரத்தம் பெருமளவில் சிந்தப்பட்டு மின்னல்களுக்கு நடுவே மிதப்பதை போல காணப்பட்டது. இந்த ரத்தத்திற்கு காரணம் எலும்பு கூடுகளின் தாக்குதல் மட்டுமல்ல. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மின்னல் விதைகளை பெற தங்கள் பாதையை துடைக்க மற்ற வீரர்களை தாக்கிய சுயநல மனிதர்களும் அதற்கு காரணமாக இருந்தனர். மூச்சிறைத்த வீரர்கள் தங்களை சுற்றி மெதுவாக பார்த்தனர். அப்போது பலர் முகத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஏனெனில் அவர்கள் கணிசமான அளவு மின்னல் விதைகளை சேகரித்திருந்தனர். ஆனாலும் அந்த மகிழ்ச்சிக்குள் எச்சரிக்கை மறைந்திருந்தது. அதற்கு காரணம் யார் யாரை தாக்குவார்கள் என்பதை யாராலும் சொல்ல முடியாத நிலை அங்கே இருந்தது. இதனால் அந்த இடத்தின் சூழ்நிலை சிறிது நேரத்தில் மிகவும் அசாதாரணமாக மாறியது. சற்று முன் வரை ஒன்றாக போராடிய வீரர்கள் கூட இப்போது ஒருவரிடமிருந்து ஒருவர் மெதுவாக விலகிச் செல்ல தொடங்கினர். அந்த நேரத்தில் அதிரவன் திடீரென்று சிரித்தான். அவன் சிரிப்பில் ஒரு விசித்திரமான தந்திரம் தெளிவாக உணரப்பட்டது. அனைவரும் அவனை பார்த்தபோது அவனது கண்கள் ஜெயசமரனின் மீது நிலைத்திருப்பதை கவனித்தனர். ஜெயசமரனும் இரக்கமற்ற பார்வையுடன் அதிரவனை நோக்கி நின்றான். ஏனெனில் அதிரவன் இப்போது என்ன நாடகம் ஆடப் போகிறான் என்பதை பார்க்க அவனுக்கும் ஆவல் இருந்தது. பின்னர் அதிரவன் அந்த விசித்திரமான புன்னகையுடன், சமரா, நீ நிறைய மின்னல் விதைகளை எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உன்கிட்ட சுமார் 30 விதைகள் இருக்கலாம் இல்லையா என்று கேட்டான். இந்த வார்த்தைகள் வெளிவந்த கணமே அந்த இடத்தின் அமைதி உடைந்து ஒரு மெல்லிய சலசலப்பு எழுந்தது.
அதோடு பல பேராசை நிறைந்த கண்கள் ஜெயசமரனை நோக்கி திரும்பின. ஏனெனில் பெரும்பாலானவர்களுக்கு 2 அல்லது 3 மின்னல் விதைகள் மட்டுமே கிடைத்திருந்தன. ஆனால் ஜெயசமரன் அவர்களை விட பல மடங்கு அதிகமாக சேகரித்திருந்தார். இந்த உண்மை அனைவரின் மனதிலும் பொறாமையை தூண்டியது. அப்போது சிறிது தொலைவில் நின்றிருந்த லியானாவும் கருணாக பிரிவின் மற்ற வீரர்களும் ஜெயசமரனையும் இனியாவையும் கவனித்தனர். அதிரவன் ஜெயசமரனை குறிவைக்கிறான் என்பதை அந்த சூழ்நிலையிலிருந்தே லியானா புரிந்து கொண்டாள். ஆனால் ஜெயசமரனுடன் தனக்கென்று எந்த விசேஷ உறவும் இல்லாததால் அவள் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து லியானா பெருமூச்சு விட்டு, இந்த பையனுக்கு துரதிருஷ்டம் தான் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதிரவன மாதிரி ஒரு பிடிவாதக்காரன் அவனுக்கு எதிரா நிக்கிறான். சமரனும் அந்த பொண்ணும் சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா நம்மள மாதிரி பெரிய பிரிவுகளை சேர்ந்தவங்க இல்ல. அதனால அவங்களால எல்லா வீரர்களையும் ஒரே நேரத்துல தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ சமரன் கிட்ட 30 மின்னல் விதைகள் இருக்கிறதுனால அவனே நினைச்சாலும் மத்தவங்களோட கவனத்தை அவன்கிட்ட இருந்து விலக்க முடியாது. மூத்தவரே, இதுல நாம ஏதாவது பண்ணணுமா என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன் அமைதியான குரலில், இப்போதைக்கு அமைதியா இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் நல்லது. ஏன்னா நம்ம கிட்ட போதுமான மின்னல் விதைகள் இருக்குது. அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த பையனும் சாதாரணமானவன் இல்ல. அவனை முழுசா அடக்குறது அதிரவனுக்கும் அவனோட கூட்டத்துக்கும் கூட அவ்வளவு எளிதா இருக்காது என்றார். அத்தியாயம் 1875. தன் அருகில் இருந்த மூத்தவர் ஜெயசமரனை பற்றி கூறியதை கேட்ட லியானா மீண்டும் அவனை கவனமாக உற்று பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பே அவனிடம் இருக்கும் சக்தியும் திறமையும் எவ்வளவு ஆழமானவை என்பதை அவளும் உணர்ந்திருந்தாள். ஆனால் பசித்த நரிகளைப் போல காத்திருக்கும் அந்த வீரர்களிடமிருந்து மின்னல் விதைகளை பாதுகாக்க அவனுக்கு போதுமான வலிமை உள்ளதா இல்லையா என்பதை காலமே சொல்லும் என்று அவள் எண்ணினாள். இதற்கிடையில் அதிரவனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனுக்கு பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏனெனில் அங்கிருந்த அனைவரின் பேராசை பார்வையும் தன் மீதே விழுந்திருப்பதை அவன் நன்றாகவே புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் 30 மின்னல் விதைகளை சேகரிப்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதும் அவனுக்கு தெரியும். அப்போது இனியாவின் முகமும் கோபத்தால் சிவந்திருந்தது. பிறகு எந்த கணத்திலும் தாக்க தயாராக அவள் தனது கவசத்தை உயர்த்தி இருந்தாள். ஆனால் ஜெயசமரன் அவளை அமைதிப்படுத்தினான். பின்னர் அதிரவனை நோக்கி, அதிரவா, உங்க 9 வாயில் பிரிவு எங்களை விட அதிக மின்னல் விதைகளை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம அதுல பல விதைகளை நீங்க மத்த வீரர்கள் கிட்ட இருந்து பலவந்தமா புடுங்கி இருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் வீரர்களின் பார்வை ஒரு கணம் அதிரவன் மீது திரும்பியது. ஆனால் யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. ஏனெனில் 9 வாயில் பிரிவின் வீரர்களின் எண்ணிக்கையும் சக்தியும் அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர்களிடமிருந்து மின்னல் விதைகளை பறிக்க யாரும் முயற்சிக்கவில்லை. அந்த அமைதிக்குள் ஜெயசமரன் சிறிது நேரம் யோசித்தான். பின்னர் மெதுவாக புன்னகைத்து, இப்ப என்கிட்ட எத்தனை மின்னல் விதைகள் இருக்குதுன்னா அதிரவனுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நாம 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டலாமே. நாம நேரடியா சண்டை போடுவோம். அதுல வேற எந்த வீரனும் தலையிடக்கூடாது. அந்த சண்டையில நான் தோத்தா என்கிட்ட இருக்கிற எல்லா மின்னல் விதைகளையும் இங்க இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துடுறேன். ஆனா நீ தோத்தா அதே 30 மின்னல் விதைகளை இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுல பாதியா நான் எடுத்துக்குவேன். நீ என்ன சொல்ற? இந்த பந்தயத்தை ஏத்துக்கிறியா என்று கேட்டான். இந்த வார்த்தைகளை அவன் முடித்ததுமே அங்கிருந்த போர் வீரர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆரவாரம் எழுந்தது. ஆரம்பத்தில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் உடனே பலர் அதிரவனை புன்னகையுடன் பார்க்க தொடங்கினர். ஏனெனில் யார் தோற்றாலும் மின்னல் விதைகள் அனைவருக்கும் கிடைக்கப் போகின்றன என்பதே அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் அதிரவனின் முகத்தில் ஒரு அதிருப்தி தோன்றியது. ஜெயசமரன் இப்படிப்பட்ட முடிவை எடுப்பான் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத விதமாக இந்த பந்தயத்தில் ஜெயசமரன் அவனை மிகவும் தந்திரமாக இழுத்து விட்டான். இதை கண்ட லியானாவுக்கு பின் நின்றிருந்த முதியவர் மெதுவாக சிரித்து, இந்த பையன் சக்தி வாய்ந்தவன் மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரசாலியும் கூட என்றார். அதை கேட்ட லியானாவும் ஆமாம் என்பது போல அமைதியாக தலையசைத்தார். அந்த கணத்தில் அதிரவனின் முகத்தில் இருந்த புன்னகை முழுமையாக மறைந்து அவன் கண்களில் கோபமும் எரிச்சலும் தோன்றியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் தன்னை விட இவ்வளவு புத்திசாலியாக இருப்பான் என்று அவன் நினைக்கவில்லை. பிறகு பற்களை இறுக்கி கடித்தபடியே, நீ ஏன் கூட பந்தயம் கட்ட விரும்புறியா என்று கேட்டான். இந்த பந்தயத்தை மறுத்தால் ஜெயசமரனை பார்த்து பயந்தான் என்ற பெயர் தனக்கு தோன்றும் என்பதை அதிரவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் அவனது கண்களில் கொடிய ஒளி மின்னியது. அவன் தனது முஷ்டியை இறுக பிடித்து ஒரு பெரிய கருப்பு வாளை வெளியே எடுத்தான். அந்த வாளிலிருந்து ஆபத்தான சக்திகள் வெளிப்பட்டன. பிறகு அதிகாரம் நிறைந்த குரலில், சமரா, இந்த தடவை நீ உன்னை சக்தி வாய்ந்தவனை நிரூபிக்க ரொம்ப தப்பான இலக்கை தேர்ந்தெடுத்துட்ட என்றான்.
அப்போது அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் சுற்றி இருந்த மின்னலையே அசைத்தன. இதிலிருந்து அவன் ஒரு உச்சநிலை மகா யோகியாக மாறியிருப்பதும் அசுர கடலில் மிகவும் பிரபலமானவன் என்பதும் அந்த ஒளியிலேயே தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் அதிரவன் தனது கருப்பு வாளை பிடித்துக் கொண்டு பெருமிதம் நிறைந்த பார்வையுடன் ஜெயசமரனை நோக்கி நின்றான். அப்போது அவனது நோக்கம் பயங்கரமாக தெரிந்தது. அந்த வாளை பார்த்த எவரும் அது ஒரு எல்லையற்ற சக்தி கொண்ட புதையல் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் அமைதியான புன்னகை இருந்தது. அவன் அதிரவனை கவனமாக பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில், அப்படின்னா நீ என்னோட பந்தயத்தை ஏத்துக்கிட்டேன்னு தான் அர்த்தம். நல்லது, ரொம்ப நல்லது என்றான். இதை பார்த்து 9 வாயில் பிரிவின் வீரர்களின் முகங்களில் லேசான கவலை தோன்றியது. ஆனாலும் யாரும் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் அதிரவனின் சக்தியை அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதே நேரத்தில் ஒரு உச்ச மகாயோகி வீரனால் கூட அவனை தோற்கடிப்பது கடினம் என்ற எண்ணமே அவர்களுக்குள் உறுதியாக இருந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து அதிரவன் சத்தமாக, பந்தயம் நீ சொன்ன மாதிரியே நடக்கும். 30 மின்னல் விதைகள் தான் பந்தய பொருள். இந்த சண்டையோட வெற்றி தோல்வியை இங்க இருக்கிற இந்த வீரர்கள் தீர்மானிப்பாங்க. இதுக்கு உங்க எல்லாருக்கும் சம்மதமா என்று கேட்டான். இதற்கு சற்று தொலைவில் நின்றிருந்த ஒரு வீரன் சிரித்தபடியே, இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதிரவன். நீங்களும் அவனு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல நாங்க சொல்ல என்ன இருக்குது? அதுவும் இல்லாம இத்தனை பேருக்கு முன்னாடி யாருமே பின்வாங்க மாட்டாங்க என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் சுற்றி இருந்த மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி பரவியது. அதோடு ஜெயசமரன் வேண்டுமென்றே அவர்களை இந்த நிலைக்குள் இழுத்து விட்டான் என்பதையும் அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர். அதனால் 9 வாயில் பிரிவினர் பின்வாங்கினால் மின்னல் விதைகளை எப்படியாவது அவர்களிடமிருந்து பெறலாம் என்ற எண்ணம் பலருக்குள் தோன்றியது. ஆனால் அதிரவன் மட்டும் ஜெயசமரனை பயங்கரமான பார்வையுடன் முறைத்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் ஜெயசமரனின் இந்த நகர்வு என்னவென்று அவனும் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தான். இறுதியாக அவன் கடுமையான குரலில், சமரா, ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருக்கிற அந்த 30 மின்னல் விதைகளை இவங்க எல்லாருக்கும் எப்படி பிரிச்சு தர்றதுன்னு கொஞ்சம் கவலைப்படு என்றான். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே நீடித்தது. காரணம், அதிரவன் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு சிக்கல்களை உருவாக்கி வந்தவன். அதனால் மனதில் தேங்கி இருந்த கோபத்தை வெளிப்படுத்த இப்போது அவனுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த வேளையில் அருகில் நின்றிருந்த இனியா ஜெயசமரனை பார்த்து, சமரனா, இந்த எரும மாடு கூட நான் சண்டை போடுறேன். நான் அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்றாள். அதற்கு ஜெயசமரன் கையசைத்து அமைதியான புன்னகையுடன், வேண்டாம் இனியா, உன்னோட சக்திகள் அதிரவனுக்கு சமமானது. அதனால அவன் உன் கூட சண்டை போட ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டான். அப்புறம் நீ 9 வாயில் பிரிவோட வீரர்களை கவனிச்சுக்கோ. இந்த சண்டையில அவங்க எந்த தந்திரத்தையும் பயன்படுத்த முயற்சிக்க கூடாது என்றான். இதை சொல்லி முடித்த உடனே அவன் தனது முஷ்டியை இறுக்க பிடித்தான். அந்த சமயத்தில் எலும்புகள் முறியும் சத்தம் தெளிவாக கேட்டது. அதன் பின் ஜெயசமரன் ஒரு அடி முன்னே வைத்ததும் அவனது உடலிலிருந்து பச்சை நிற ஒளி மெதுவாக பரவத் தொடங்கியது. பிறகு ஒரு புன்னகையுடன் அவன் அதிரவனை நேரடியாக போருக்கு சவால் விட்டான். ஜெயசமரனின் இந்த அமைதியான சிரிப்பை கண்ட அதிரவன் கோபத்துடன், இப்ப எவ்வளவு வேணும்னாலும் சிரிச்சுக்கோ சமரா, ஏன்னா இந்த சண்டைக்கு அப்புறம் நீ பெருசா அழ வேண்டியிருக்கும் என்று கத்தினான். பிறகு அடுத்த நொடியிலேயே அவனது கண்களில் இருந்த ஒளி தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த கருப்பு வாளை சுழற்றிக் கொண்டே அவன் வேகமாக முன்னேறினான். அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அதிரவனின் உடல் ஜெயசமரனை அடைந்தது. அதன் பின்னர் அவன் இடைவிடாது கொடிய தாக்குதல்களை கொடுக்க ஆரம்பித்தான். அவனது முதல் தாக்குதலே மிக ஆபத்தானதாக இருந்தது. அதை பார்க்கும் போது இந்த போரை நீட்டிக்க அவனுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் அதிரவனின் வாள் தன்னை நெருங்கி வந்ததை ஜெயசமரனும் கவனித்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது கைகளில் இருந்து பிரகாசமான சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி நேராக சென்று வாளுடன் மோதியது. மோதலின் போது அந்த சிவப்பு ஒளி உண்மையில் ஒரு பெரிய சுடர் கலசம் என்பதை அனைவரும் கண்டனர். அந்த கலசம் தாக்கிய உடனே அதிரவனின் தாக்குதல் ஒரு கணத்தில் தகர்ந்தது. அதைத் தொடர்ந்து அந்த வாளின் வலிமையான அழுத்தத்தால் அந்த சுடர் கலசம் வேகமாக சுழலத் தொடங்கியது. இந்த சந்தர்ப்பத்தை ஜெயசமரன் தவறவிடவில்லை. இதுவே முன்னேறுவதற்கு சரியான நேரம் என்று அவன் உணர்ந்தான். பிறகு அவன் அதிரவனை நெருங்கியவுடன் அவனது உடலில் 10 நாக முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிரத் தொடங்கின. அந்த முத்திரைகள் ஒளிர்ந்த கணமே ஜெயசமரனின் சக்தி பெரிதும் உயர்ந்தது. அந்த சில நொடிகளிலேயே அதிரவன் இந்த மாற்றத்தை உணர்ந்து சிறிது ஆச்சரியம் அடைந்தான். அதன் பின் ஜெயசமரன் இடைவிடாது தாக்குதல்களை தொடங்கினான். அப்போது அவனது உடலின் ஒவ்வொரு அசைவும் தாக்குதலாக மாறி கைகளும் கால்களும் தொடர்ந்து அதிரவனை தாக்கின. இந்த சண்டையை கண்ட மக்களின் முகம் நிறம் மாறியது. ஏனெனில் ஜெயசமரனின் தாக்குதல்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். ஆரம்பத்தில் அதிரவன் இந்த தாக்குதல்களால் சற்று தடுமாறினான். ஆனால் அவன் சாதாரண வீரன் அல்ல. அதனால் சில தாக்குதல்களுக்கு பிறகு அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு
தாக்குவதற்கு பதிலாக தற்காப்பில் கவனம் செலுத்த தொடங்கினார். இருந்தாலும் ஜெயசமரனின் தாக்குதல்களின் வேகம் அவனை உள்ளூர கலக்கமடைய செய்தது. நேருக்கு நேர் சந்தித்த போதுதான் ஜெயசமரனின் பலம் தனது எதிர்பார்ப்புகளை மீறி இருப்பதை அதிரவன் உணர்ந்தான். சண்டை உச்சத்தில் நடந்து கொண்டிருந்த போது மக்கள் தங்களுக்குள் மெதுவாக பேச தொடங்கினர். அச்சமயம் ஜெயசமரன் ஒரு சக்தி வாய்ந்த உதை கொடுத்தான். அது நேராக அதிரவனின் வலிமையான வாளில் மோதியது. அந்த உதை அவ்வளவு வலிமை கொண்டிருந்ததால் அந்த வாள் சற்றே வளைந்தது போல தோன்றியது. உடனே அதிரவன் வாளிலிருந்து கருப்பு ஒளியை வெளிக்கொண்டு வந்து அதை மீண்டும் அதன் பழைய நிலைக்கு கொண்டு வந்தான். பின்னர் ஜெயசமரனை பார்த்து, ஒத்துக்கிறேன் சமரா, உன்னோட திறமையை நான் குறைச்சு மதிப்பிட்டேன் என்றார். அதே நேரத்தில் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அது அவனது பயங்கரமான நோக்கத்தை வெளிப்படுத்தியது. பிறகு வாளை நேராக ஜெயசமரனை நோக்கி நீட்டியபடியே, என்னோட அடுத்த தாக்குதல்ல நான் உன்னை முடிக்க போறேன், உன் கடைசி மூச்சை விட தயாரா இருந்துக்கோ என்று கத்தினான். அடுத்த கணமே அதிரவனின் உடலிலிருந்து அளவற்ற சக்திகள் வெளிப்பட்டன. அதே நேரத்தில் அவன் கைகளில் இருந்த கருப்பு வாள் மிக வேகமாக பெரிதாக வளர தொடங்கியது. அப்போது அவனது சக்தி கணிசமாக உயர்ந்திருப்பதை ஜெயசமரன் கவனித்தான். ஆனாலும் அவனது முகத்தில் பீதி இல்லை. மாறாக கண்களில் கொடிய நோக்கத்துடன் அவன் சிரித்துக் கொண்டே, அப்படின்னா நானே இதை பண்ண வேண்டியிருக்கும் என்றான். அதை சொல்லியபடியே அவன் ஒரு அடி முன்னே வைத்தான். உடனே அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட பச்சை ஒளி மேலும் தீவிரமடைந்தது. அதனைத் தொடர்ந்து அவன் உடலில் இருந்த 20 நாக முத்திரைகளும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க தொடங்கின. இந்த முறை ஜெயசமரனின் தாக்குதலில் அளவிட முடியாத சக்தி நிறைந்திருந்தது. அந்த சக்திக்குள் இருந்து ஒரு பண்டைய நாகம் கர்ஜிப்பது போலான ஒலி கூட கேட்பதாக தோன்றியது. அந்த சக்திகளிலிருந்து வெளிப்பட்ட விசித்திரமான அழுத்தத்தை உணர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்களின் முகங்கள் உடனே நிறம் மாறின. இப்போது ஜெயசமரனின் உடலில் பிரகாசித்த 20 நாகமுத்திரைகளின் சக்தியை உணர்ந்த லியானாவே மிகுந்த ஆச்சரியத்தில் மூழ்கினாள். அந்த சமயம் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த நடுத்தர வயது மனிதர் ஜெயசமரனை கவனமாக உற்று பார்த்து லியானாவிடம் மெதுவாக, இவனோட உடம்ப பலப்படுத்துற நுட்பம் உண்மையிலேயே தனித்துவமானதுதான். உண்மையை சொன்னா இது நம்ம கருணாக பிரிவோட உடல் பலப்படுத்தும் நுட்பம் மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. இந்த மாதிரியான ஆபத்தான நுட்பத்தை அவ்வளவு எளிதா யாராலையும் பெற முடியாது. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி இந்த பையன் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானவன் இல்ல என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் லியானாவின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மெதுவாக கவலையாக மாறியது. ஏனெனில் ஜெயசமரனை பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரியவில்லை. அசுர கடலில் அவனது பெயர் இன்னும் பெரிதாக பிரபலமாகவில்லை. ஆனால் இங்கு வந்ததும் அசுர காற்று பிரிவின் மூத்தவரிடமிருந்து வெள்ளி கட்டிடத்தை பறித்ததும் அதிரவனை போன்ற சக்தி வாய்ந்த வீரனை நேரடியாக சவால் செய்ததும் அவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை காட்டின. அந்த எண்ணத்தோடு லியானாவின் பார்வை அதிரவன் பக்கம் திரும்பியது. அப்போது அவனது உடலிலிருந்து கருப்பு ஒளி இடைவிடாமல் வெளிப்பட்டு வந்தது. அந்த ஒளிக்குள் மறைந்திருந்த கொடிய சக்திகளை உணர்ந்த லியானா லேசான கவலையுடன், சமரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அதிரவன் இப்ப அவனோட கொடிய தாக்குதலை பயன்படுத்த போறான் என்றாள். அதே நேரத்தில் அதிரவனின் கைகளில் இருந்த வாள் கருப்பு ஒளியால் நிரம்பியது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி எண்ணற்ற பயங்கரமான அலறல்கள் ஒன்றாக கலந்தது போல இருந்தது. பின்னர் அதிரவன் ஜெயசமரனை முறைத்து பார்த்து, இதை வச்சுதான் நீ எனக்கு சவால் விட்டியா? உன்கிட்ட இந்த மாதிரி பல துருப்பு சீட்டு இருக்கலாம், ஆனா உன்னோட எந்த சக்தி வாய்ந்த தாக்குதலாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்றான். பச்சை ஒளியால் முழுமையாக சூழப்பட்டிருந்த ஜெயசமரன் அதிரவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. அவனும் தன் உடலுக்குள் பெருக்கெடுக்கும் சக்தியின் உணர்வை தெளிவாக உணர்ந்தான். மொத்தமாக ஜெயசமரனின் உடலில் 23 நாகமுத்திரைகள் இருந்தன. அவற்றில் 20 அவன் ஏற்கனவே இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தான். அதை கவனித்த அதிரவன், வான்மண்டலத்தில் இவ்வளவு பெரிய பேரை எப்படி எடுத்தேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா சமரா, ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒட்டுமொத்த அசுர கடல்லையே மகத்தான சாதனைகளை பண்ணும்போதுதான் உண்மையான திறமை வெளிப்படும். இப்ப பாரு, ஒரே ஒரு அடியில உன்னை எப்படி கொல்றேன்னு என்றான். இதை சொல்லும் போதே அவனது முகத்தில் பயங்கரமான நோக்கம் வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அவன் தன் வாளின் மீதான பிடியை மேலும் இறுக்கினான். அதனால் அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளி இன்னும் தீவிரமானது. பின்னர் அவன் இறுக்கி இருந்த முஷ்டியை திறந்ததும் கருப்பு ஒளி திடீரென அதிவேகத்தில் முன்னோக்கி பாய்ந்தது. அப்போது அந்த ஒளி வானம் முழுவதும் பரவியது. அடுத்த கணமே அந்த ஒளிக்குள் மறைந்திருந்த வாளும் ஜெயசமரனை நோக்கி பாய்வதை அனைவரும் கண்டனர். அந்த வாள் முன்னேறி செல்லும் போது சுற்றி இருந்த சக்திகள் அனைத்தும் பெரிதும் கலங்கின. மேலும் அந்த தாக்குதல் முன்னேறிய அளவுக்கு சுற்றி உள்ள ஆற்றல்களை உறிஞ்சி மேலும் வலிமை பெற்றது. இதனால் குளத்தின் நடுப்பகுதி மங்கலாக மூடப்பட்டது.
அதை கண்ட பலரின் முகங்களில் பயம் தெளிவாக பிரதிபலித்தது. ஏனெனில் அதிரவனின் இந்த தாக்குதல் ஒரு உச்ச மகாயுகி வீரனையே கடுமையாக பாதிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜெயசமரன் உயிரோடு இருப்பானா என்ற ஒரு கேள்வி அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த பெரும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஜெயசமரனை நெருங்கியது. அதை எதிர்கொண்ட ஜெயசமரன் கொடூரமான ஒரு சிரிப்புடன் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் யார் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கலாம் என்றான். அப்போது ஜெயசமரனின் கண்களில் இருந்த ஒளி மேலும் தீவிரமடைந்தது. அதன் பிறகு அவன் சிறிதும் பின்வாங்கவில்லை. மாறாக தனது முஷ்டிகளை இறுக்கி 20 நாகமுத்திரைகளின் சக்திகளை மெதுவாக தனது முஷ்டிக்குள் திரட்ட தொடங்கினான். அந்த சக்திகள் ஒன்றாக கலந்த போது அவன் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கி பண்டைய பச்சை நாகத்தின் தெய்வீக தாக்குதல் என்று கத்தினான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.